राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये श्री सद्गुरु स्वामिनः श्री आंजनेय स्वामिनः कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी यदस्वी जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। शृण्वन्ति गायन्ति गृह्णन्त्यभीक्ष्णशः स्मरन्ति नन्दन्ति तवेहितं जनाः त एव पश्यन्त्यचिरेण तावकं भवप्रवाहो परमं पदाम्बुजम्। கலியிலே யோகமோ யாகங்களோ
உயர்ந்ததான தர்மானுஷ்டானங்களோ செய்யறதுக்கான யோக்கியம் இல்லாத காலம். அதற்காக எல்லாத்தையும் முற்றுடணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்லல. சுதர்மாச்சரணம் சக்தியா அப்படின்னு பாகவதம் சொல்றது. கீதையும் சொல்பமப்பிய தர்மஸ்ய திராயதே மகதோபயாது அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் வேணும் தர்மத்தை செஞ்சேயானால் அது பெரிய ஆபத்திலேருந்தெல்லாம் நம்மளை காக்கும். இந்த ஸ்லோகத்திலேருந்து தான் தமிழ்ல ஒரு பழமொழி வந்தது, தர்மம் தலகாக்கும், தர்மம் தலகாக்கும். இது பகவான் வாக்குனால கீதையில சொல்ற வாக்கியம். சொல்பம் தர்மம் பண்ணினேயானும் அது மகதாபத்திலேருந்து நம்மளை ரட்சிக்கும். திராயத்தே மகதோ பயாது அப்படின்னு கீதாச்சாரியனாக கிருஷ்ணாவதாரம் பண்ணின பகவான் சொல்றார். கபில வாசுதேவன் தேவஹூதி அம்மாட்ட சொல்றார், சுதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் அப்படிங்கிறார். கொஞ்சமாவது நமக்குன்னு உடையதான தர்மத்தை செய்ய வேண்டியது, முழுக்க செய்யக்கூடாததுலேருந்து விலக வேண்டியது. செய்ய முடிஞ்சது கொஞ்சம்தான் முடியும், செய்யக்கூடாததை அதுல கொஞ்சம் விலகிறேன்னு சொல்லக்கூடாது. நான் புகையிலைய ஊதல்ல கொஞ்சம் வாயில அடக்கிக்கிறேன்னு சொன்னாலும் தப்புதான். பேப்பர்ல வச்சுட்டு சுருட்டி ஊதல்ல கொஞ்சமா வாயில ஓரமா தானே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாக்கிலேயே படக்கூடாதுங்கிறது தான் ஆரோக்கியத்துக்கான வழி. அதை பொடியா போட்டாலும் சரி, சுருட்டி வாயில வச்சிருந்தாலும் சரி, சுருட்டா ஊதினாலும் சரி, எப்படியோ புகையில சம்பந்தம் வந்துடுறது இல்லையா? புகையிலையோட பொடி தானே மூக்கு பொடிங்கிறது, மூக்கில் போட்டுக்கிற பொடிங்கிறதும் அதே தான். சுருட்டி வெத்தலையோட சேர்த்து போட்டுக்கிறதும் அதுதான். சுருட்டோ சிகரெட்டோ இத்தியாதிகளும் அதே புகையில தான். இப்படி இல்லை அப்படின்னு நம்மளே ஏமாத்திக்க கூடாது. எந்த வழியிலையும் அதை சர்வதா தொடக்கூடாது. அதுபோல விதர்மாச்ச நிவர்த்தனம், தப்பு காரியங்கள்லேருந்து முழுக்க விலகிடணும். தர்ம காரியம் யதாசக்தி தான் செய்ய முடியும். ஏன்னா கல்மஷ சித்தானாம் பாபத்ரவிய உபஜீவினாம் விஜிக்ரியா விஹீனானாம் இப்படி எல்லாம் ரிஷிகள் நமக்கு முன்னாடியே வகுத்திருக்கா. கலியில எல்லாருமே கல்மஷ சித்தர்களாக இருப்பா. நினைக்கிறது ஒன்னா இருக்கும், பேசுறது ஒன்னா இருக்கும், செயல் ஒன்னா இருக்கும். இதுக்குதான் கல்மஷ சித்தம்னு பேர். வச்சன்யதி மனஸ்யன்யதி கர்மன்யன்யதி துராத்மனா. வச்சஸ்யேகம் மனஸ்யேகம் கர்மன்யேகம் மகாத்மனா. நினைக்கிறது தான் பேசுவாள், பேசுறது தான் செய்வாள் மகாத்மாக்கள். ஒரே கோட்டுல இருக்கும் நினைக்கிறது, பேசுறது, செய்யறது எல்லாம். அசத்துக்களுக்கு என்ன அடையாளம்னால், நினைக்கிறது ஒன்னா இருக்கும், அதுக்கு நேர் மாறி வாயால பேசுவாள். பேசுறது ஒன்னா இருக்கும், அதுக்கு விபரீதமான காரியங்கள்ல செய்வாள். நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு அப்புறம் ஒரு மணி அதை ஆர்கியூ பண்ணுவா. இப்படி சொல்லலையே அப்படி சொல்லலையேன்னு. சரியில்லை, அது யுகம் அப்படி, அதுக்கு என்ன பண்றதுன்னு விட்டான். கலியுகம் அப்படிதான் இருப்பாள் ஜனங்கள். கல்மஷ சித்தானா. அது காரணம் நல்ல சதார்ஜனம் கிடையாது. பாபத்ரவிய உபஜீவினா, ஏதோ ஒரு விதத்துல பாபம் கலந்து விடுறது. நான் உத்தியோகத்துல சரியா தானே இருக்கேன் அப்படின்னாலும் அந்த ஆபீஸ்ல மேலே அதிகாரிகளோ இல்ல வேற யாரோ தப்பு பண்ணினாலும் அந்த ஆபீஸ்ல இருந்து வர சம்பளம் தானே உனக்கு வருது. அப்போ அந்த திரவியம் மூலமா திரவிய மூலாணி பாப்பாணின்னு அந்த ஆபீஸ்ல தான் நீ இருக்கே, கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறேன்னால் அப்போ அந்த பாபத்துல உனக்கும் பங்கு இருக்கு. மொத்தமா எல்லாரும் செய்யக்கூடிய பாபத்துல நான் கரெக்டா இருக்கேன் என் வேலையிலன்னு சொன்னா கூட பணம் என்னமோ அது மொத்தத்துல இருந்து தானே வருது. அதனால தோஷம் சம்பவிக்கிறது. பாபத்ரவிய உபஜீவினா. அதனால தப்பு காரியங்கள் விதிக்கிரியா விஹீனானா, செய்ய வேண்டியதை செய்யறது இல்லை. அப்பா அம்மாவை ரட்சிக்கணும், சுதாரத்திட்ட ஒண்டியே அன்பு வைக்கணும், சத்தியத்துல இருக்கணும், தர்மத்துல இருக்கணுங்கிறதானே விதிகள் நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு. காமாட்சிக்கு போய் வயிறு ஊசி கூட 50,000 ரூபாய்க்கு சாத்துவான். அடிவள்ளி தைவள்ளியில பெத்த அம்மாவை சோத்துக்கு பறக்க விடுவான். மீனாட்சிக்கு போய் நான் பாவடை சாத்தினேன், புஷ்ப பாவடை சாத்தினேன், வைர கிரீட சாத்தினேன், வைரமுடி சாத்தினேன்பா. ஆனா அம்மா எங்கேயோ விருத்தாசிரமத்திலே ஒரே புடவையே காய வச்சு கட்டின்ட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடின்னு இருப்பான். விதிக்கிரியா விஹீனானா. இவாளுக்கெல்லாம் வேற உபாயம் கிடையாது. கலியில கதிஹி கோவிந்த கீர்த்தனம். இது மாதிரி புண்ணிய கதைகளை கேட்கறதும் அவன் நாமத்தை இறங்கி சொல்றதும். லஜ்ஜையை விட்டுட்டு விசிர்ஜலஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம்.
எவ்வளவுக்கு எவ்வளவு லஜ்ஜையை விட்டுட்டு ஜானகி காந்த ஸ்மரணம்னா இறஞ்சி சொல்லணும். ஜெய ஜெய ராம ராம முணுமுணுக்க கூடாது. பக்கத்துல இருக்கிறவா சொல்றாளான்னு பார்க்க கூடாது. நாளைக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்க கூடாது. ஏன்னா இதை தவிர வேற உபாயம் கிடையாது நமக்கு. விதிக்கிரியா விஹீனா. அதனால இறஞ்சு கத்தியோடணும். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா. எவ்வளவு இறஞ்சி சொல்ல முடியுமோ சொல். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம். எனக்கு சொல்ல தெரியாதேம்பாலாம் கழியில. வெட்டி பேச்சு லட்சம் பேச்சு பேசுவான். சாதுக்களை தூஷணம் பண்ணுவான். பதிவிரதா ஸ்திரீக்களை குலஸ்திரீக்களை தூஷணம் பண்ணுவான். பொய் பேசுவான். 1000 பேச்சு பேசுவான். பகவன் நாமம் சொல்லு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எனக்கு தெரியாது. லலிதா சஹஸ்ரநாமம் தெரியாது. ஒன்னும் தெரியாது. நல்லது. ராமராமான்னு சொல்லுன்னா கூட யாரும் எனக்கு சொல்லி தரலையேம்பா, உபதேசம் பண்ணலையேம்பா. ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காளே அச்சுதாஷ்டகம் கிருஷ்ணாஷ்டகம். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இப்படியே 8 ஸ்லோகம் அச்சுதாஷ்டகம். நான் குணகதனமா இருந்தா கூட நமக்கு வரும் வராதுன்னு இருக்கலாம். கடவுடன்னு இருக்கிற ஸ்லோகமா இருந்தா கூட சொல்றது கஷ்டம். ஆச்சாரியாளுடைய ஸ்துதியில அது மாதிரி ஸ்தோத்திரங்களும் உண்டு. உத்ருத நக நகபிதனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி நபவதி கிம் பவதி ரஸ்காரஹா. இப்படி ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரியாலோடது. ஷட்பதின்னு பேர். அவிநயம் அபநய விஷ்ணோ தமய மனஹா சமய விஷய மிருக திருஷ்ணம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரதஹ திவ்யதுனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபய கேதச்சிதே வந்தே சத்யபிபேதாபகமே நாத தவாஹம் நமாம கீனஸ்தும் சாமுத்ரோஹிதரங்கஹ க்வச்சன சமுத்ரோ நதாரங்கஹ உத்ருத நக நகபிதனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி நபவதி கிம் பவதி ரஸ்காரஹ மத்ஸ்யாதிபிரவதாரைரவதா அவதா அவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாபீதோஹம். இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம். அதெல்லாம் எனக்கு வர்றது கஷ்டம், என்னால சொல்ல முடியாதுன்னா அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவா. இப்படியும் பண்றா பத்தில. எல்லாருக்கும் குரு அவர். அதனாலதான் ஜெகத்குரு அப்படின்னு. எதை யாராருக்கு சொல்ல முடியுமோ, கீதா பாஷ்யம் படிக்க தகுதி உடையவாளுக்கு கீதா பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம் படிக்க தகுதி உடையவாளுக்கு பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரகரண கிரந்தங்கள் படிக்கிறவாளுக்கு பிரகரண கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள் சொல்றவாளுக்கு கடுமையான ஸ்தோத்திரங்கள் உடையவாளுக்கு ஸ்தோத்திரங்கள். இது மாதிரி லலிதமான கிருஷ்ணாஷ்டகம் அச்சுதாஷ்டகம் எல்லாம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியா. வெங்கடேஷ கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியா. ஆச்சாரியால் பண்ணாதது ஒண்ணு. இப்ப சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நம்ம ஆச்சாரியால் பண்ணதுன்னு அதை ஒரு புரட்டாசி சனிக்கிழமையாவது படிக்கலாமே. நித்தியம் சொல்ல வேண்டியது. தாரித்ரியமும் நிறைஞ்சு இருக்கு. வெங்கடேஷ கராவலம்ப ஸ்தோத்திரத்தை சொன்னோமானா தாரித்ரியங்கள்லாம் விளக்குமே. இப்போ கனகதாரா ஸ்தோத்திரம், ஒரு அன்னபூர்ணாஷ்டகம், தட்டே வராதே, சிரமமே இருக்காது குடும்பத்துல. எவ்வளவு பண்ணி வச்சிருக்காள் ஆச்சாரியா. 100 ஸ்தோத்திரத்துக்கு மேல பண்ணியிருக்காள் ஆச்சாரியா. நிசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்தோத்திரங்கள். மீனாட்சி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம், அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், சௌந்தரலஹரி, சிவானந்தலஹரி, ஆனந்தலஹரி. ஆனந்தலஹரின்னு ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரியாலோடது. சிவானந்தலஹரி சௌந்தரலஹரி பிரசித்தமா தெரியும். 19 ஸ்லோகங்களால ஆனந்தலஹரின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியா. முகேதே தாம்பூலம் நயன யுகலே கஜ்ஜல கலா எல்லாம் ஆனந்தலஹரி. லலாட்டே காஷ்மீரம் விலசதி கலே முக்தி கலதா சுரத் காஞ்சி ஷாட்டி பிருச்சுகட்டி தட்டே ஹாட்டகமயி பஜாமி த்வாம் கௌரி நகபதி கிஷோரி மவிரதம். வெள்ளிக்கிழமையானா அதெல்லாம் சொல்லலாம். கனகதாரா ஸ்தோத்திரம். சனிக்கிழமை கராவலம்ப ஸ்தோத்திரம், பஜகோவிந்தம். 7 நாள் தான் இருக்கே சொல்றதுக்கு. 100கணக்கான ஸ்தோத்திரம்.
அதுல லலிதமான ஸ்தோத்திரங்கள். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணாஷ்டகம்னு 2 பண்ணியிருக்கா. வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம்னு பிரசித்தமா இந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்றா. ஒரு ஸ்லோகமாவது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இது ஆச்சாரியாளுடைய கிருஷ்ணாஷ்டகம். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அத்தசி புஷ்பசங்காசம்னு இதெல்லாம் ஆச்சாரியாளுடைய கிருஷ்ணாஷ்டகம். அப்புறம் இன்னொரு கிருஷ்ணாஷ்டகம் அம்மாவுக்காக பண்ணினார், மாதృ மோக்ஷார்த்த சித்தினார். ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர குரு வேத விஷய தியாம் சாட்சி சுத்த ஹரி அசுரஹந்தா அப்ஜநயன கதி சங்கி சக்ரி விமல வனமாலி ஸ்திர ருச்சி சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணோக்ஷி விஷய. ஒரு 8 ஸ்லோகம் கிருஷ்ணாஷ்டகம்னு பண்ணியிருக்கா. 2 கிருஷ்ணாஷ்டகம், 2 நர்மதாஷ்டகம், கங்காஷ்டகம், யமுனா. என்ன பண்ணல ஆச்சாரியால்? ஆச்சாரியால் படத்தை பெருசா மாட்டின்டா போறார். பெரிய படமா பிம்பமா பண்ணி வச்சுன்றதுனாலயோ பெரிய ரோஜா மாலை வாங்கி போட்டா ஆயிடுமா? அதுல எல்லாம் சந்தோஷப்படுவாளோ வியாசரோ ஆச்சாரியாலோ வால்மீகியோ மகாபெரிவாளோ இது மாதிரி மகான்களோ அதுல சந்தோஷப்பட மாட்டா. அவ பண்ணதுலேருந்து ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னாதான் அவ சந்தோஷப்படுவாள். அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி வச்சிருக்கா. அது ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம். வல்லபாச்சாரியால் பண்ணதுதான் மதுராஷ்டகம்னு பேர். மதுராதிபதே ரகிலம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம்னு அழகான கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரம் வல்லபாச்சாரியர் பண்ணியிருந்தார் போல மத்வாச்சாரிய சுவாமிகள் எவ்வளவு பண்ணியிருக்கா. கடையில இது ஒண்ணுதான் உபாயமா. இது மாதிரி புண்ணிய கதைகளை கேட்கறது, அவரை பத்தி பாடுறது, அவர் நாமத்தை சொல்றது, இதை தவிர வேற உபாயம் இல்லைன்னு விட்டார். ஸ்ரீமந்தி முதல்ல எல்லாத்துக்கும் அடிப்படை கதை கேட்கறது. ராமாயண பாகவதாதி கதைகளை பொறுமையோடு நல்ல வாழ்முகமாக நல்ல சதாச்சார சம்பன்னால் பகவானோட எப்போதும் தொடர்புடைய வாழ்க்கை கேட்கணும் கதைகள். அப்பதான் அதுல நமக்கு ஒரு புரோத்சாகம் ஏற்படும். ஸ்ருண்வந்தி அப்புறம் முள்ள முள்ள பகவான் நாமத்தை சொல்றது. காயந்தி அப்புறம் அதை நினைக்கிறது. அதுக்கு போனா கூட கதையை மறந்து விடாம. சில பேர் கதை முடிஞ்சு எழுந்துக்கிறதே இப்படி தட்டின்ண்டே எழுந்துப்பான். தட்டுறது ஏதோ தூசி தட்டுறாளா இல்லை இங்க கேட்டதை இங்கேயே தட்டிட்டு போறாளான்னு தெரியாது. தட்டக்கூடாது. எழுந்துட்டா அது மாதிரி நல்ல கதையை காரியங்கள் பண்ணிட்டு தட்டின்னு எழுந்துக்க கூடாது. அதுக்கு எடுத்துன்னு போகணும். கேட்ட கதைகள்லாம் அப்படியே மனனம் பண்ண. ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணசாக. அப்புறம் அந்த பகவானே அந்த கதையில சொன்ன பகவானே அப்படின்னு நினைக்கிறது. அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் நிமிஷம் நிமிஷார்த்தம் வா தியாயேத் விஷ்ணும் சனாதனம்னு ஞான வாசிஷ்டத்திலே ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணேன்டாங்கிறார். யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டத்திலே தியானம் பண்ணேன் பொய்யாவாது எழுதேங்கிறார். நான் அரை நிமிஷம் பகவானை தியானம் பண்ணேன்னு பொய்யாவாது நினைச்சுக்கோ, நாளைக்கு ஒரு நாள் உண்மையா ஆகும். கேசாதிபாதம் அப்படின்னு நினைக்கிறதே ஆலயங்கள்ல கண்ட பகவானை நான் பார்த்தது இல்லையே சுவாமியை நான் எப்படி இமேஜின் பண்ணுவேன்னா, மன்னார்குடி ராஜகோபாலனை பார்த்தது இல்லையா, வடூர் ராமனை பார்த்தது இல்லையா, ரங்கநாதனை பார்த்தது இல்லையா, அங்கங்க அப்படியே திருமலையில போய் பெருமாளை பார்த்தது இல்லையா, அந்த பார்த்த பெருமாளை அப்படியே அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் தியானம் பண்றது. குருவாயூரப்பனை பார்க்க இல்லையா தீப ஜோதியில அப்படின்னு நினைக்கிறது. ஸ்மரம் தினம் தந்தி அதுல ஒரு சந்தோஷத்தை அடையிறது. அவதான் பக்தால் பாகவதா. ஸ்மரம் தினம் தந்தி தவேஹிதம் ஜனாஹா. இவா என்ன பண்றான்னால் இது மாதிரி லலிதமான சாதனங்கள் பண்ணியே தாண்ட முடியாதுன்னு சொல்றாளே சம்சார கடலை, அதை அனாயாசமா தாண்டி விடுறாள். தயேவ பஷ்யம் தியச்சிரேண தாவகம் பவ பிரவாஹோ பரமம். பவசாகரம் இருக்கே அது வத்த முடியாது, அது வத்தாது, அதை தாண்டதும் கஷ்டம், அக்கறை கிடையாது. ஆனா அதுக்கும் எல்லாம் கண்டுறாலாம். பகவத்குணத்திலேயே ஈடுபட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறேன், நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறேன். தியாகராஜ சுவாமிகளை போல மகான்கள் அந்த பவசாகரத்துக்கும் கரையை கண்டு விடுறாளாம். அந்த பவசாகரத்தினுடைய கரை எதுனால் குருவாயூரப்பனுடைய சரணம் தானா, ரங்கநாதனுடைய சரணம் தானம் கரையங்கிற. பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். பகவானுடைய சரணம் தான் இந்த சம்சார கடலினுடைய முடிவு. அதுக்குதான் மோட்சம்னு பேர். அந்த கரைக்கு தான் மோட்சம்னு பேர். கடல்லையே திருப்பி திருப்பி ஒழுன்னு இருக்காம ஒரு அளவு உள்ள தள்ளும் ஒரு அளவு வெளியில தள்ளும். புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனி ஜடரேசயனம்னு இப்படி ஒழுன்னு இருக்காம உள்ள கரைக்கு வந்து விடணும். எத்தனை நாளைக்கு நீந்தின்னு இருக்கிறது இதுலயே? உள்ள கரைக்கு வரணும். அந்த கரை தான் பகவான், அவருடைய சரணம் தான்
பதம், அதுதான் விஷ்ணு பாதம். விஷ்ணு பதம், விஷ்ணோ பதம் சாஸ்வதம். சாஸ்வதமான அந்த ஹரி சரணம் நமக்கு கிடைச்சிடும் இந்த ராமாயணத்தை சிரவணம் பண்ணினாலே அப்படிங்கிறாள் ராமாயண மகாத்மி. முக்திபாஜாம் நிவாசகா அரண்யத்துல சொல்றான், முக்தி அடைஞ்சவாளுக்கு இருப்பிடம் உன்னோட சரணம் அப்படிங்கிறார். யோகீந்திராணாம் தொதங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசகா பக்தானாம் காமவருஷத்யுதரு கிசலயம் நாதா தே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ ஹ்ருத்வா விசேஷதாபானி பிரதிஷது பரமானந்தே சந்தோகலக்ஷ்மி. யோகிகளுக்கு பகவானை எந்த பக்கம் எந்த அங்கத்தை தியானம் பண்ணாலும் சந்தோஷம் தானா? பகவானுடைய முகத்தை தியானம் பண்ணாலும், நேத்திரத்தை தியானம் பண்ணாலும், அதரத்தை தியானம் பண்ணாலும், சக்கர பொம்மை எந்த பக்கம் தொட்டாலும் திதிக்கும், எந்த பக்கம் நாக்கில் பட்டாலும் திதிக்கும். சக்கர பொம்மை குருவாயூரப்பர். ஆனாலும் கரும்பு திதிக்கும்னா கூட அடிக்கரும்பு நுனிக்கரும்புன்னு சொல்றா இல்லையா? அது ரொம்ப திதிப்பா இருக்கும் அடிக்கரும்பு அப்படிங்கிறாலும். அதுபோல அதிக சுமதுரம் யோகீந்திராணாம் தொதங்கேஷு, உன்னுடைய அங்கத்திலேயே மதுரம் சுமதுரம் அதிக சுமதுரம் தொதங்கேஷு அதிக சுமதுரம் யோகீந்திராணம். யோகத்துல கரகண்டவாளுக்கு உன்னுடைய சரணத்துல ஏற்படுறதான சரண தியானத்துல ஏற்படுறதான அந்த தித்திப்பு வேற எந்த அவயவத்திலையும் ஏற்படுறது இல்லையே. யோகீந்திராணாம் தொதங்கேஷு அதிக சுமதுரம். இந்த சம்சார கடலை தாண்டினவாளுக்கெல்லாம் நிவாசஸ்தலம் அதுதான். முக்தி பாஜாம் நிவாசகா, பக்தர்களுக்கோ அதுதான் கல்பக விருட்சம் காமதே. குருவாயூரப்பா உன் காலை பிடிச்சிருந்தாலானா எல்லா பாக்கியங்களும் அது வாரி கொடுக்கும். பக்தானாம் காமவருஷத்யுதரு கிசலயம், அழகான சேர்த்து வச்சதானே செந்தாமர போன்றதானே செவ்வி ஓடிதானே சரணம். நாதா தே பாதமூலம், நாதா உன்னுடைய பாதமூலம், அந்த சரணம் எப்போது என் ஹிருதயத்துல இருக்கட்டும். நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ, கருணக்கடலே கிருஷ்ணா உன் சரணம் எப்போது என் ஹிருதயத்துல இருக்கட்டும். எந்த ஹிருதயத்துல ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதிதெய்வீகம்னு தாபத்திரயமும் போட்டு வாட்டி எடுக்கிறதோ, தலையில வலின்னு சொன்னா முதுகுல மருந்து தர வேண்டாம், வலி போயிடுமோ, வயத்துல தர வேண்டாம், ஒருத்தன் ஜண்டூபாம் எடுத்து முழங்கால தட வேண்டாம், தலைவலி போகுமோ, எங்க வழியோ அங்கதான் தடவிக்க. எந்த ஹிருதயத்துல மனசுல போட்டு தாபங்கள்லாம் வாட்டி எடுக்கிறதோ அந்த ஹிருதயத்துல குருவாயூரப்பனை வச்சு கொண்டாடாம். நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ ஹ்ருத்வா நிசேஷதாபானி பிரதிஷது பரமானந்தே சந்தோகலக்ஷ்மி. அப்படி விஷ்ணோ பதம் சாஸ்வதம், இந்த ராமச்சரண பர்யந்தம் விஷ்ணு சரண பர்யந்தம் நமக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த ராமாயணம். கலியில இதுக்கு மேல சாதனம் இல்லைன்னு நாம சங்கீர்த்தனம் புண்ணிய கதாசிரமணம், இந்த ரெண்டு தான் எல்லாராலையும் செய்யக்கூடிய கலையர். தோஷ நிதேகே சுகாச்சாரியால் 18,000 ஸ்லோகம் பாகவதம் சொல்லிவிட்டு துவாதச ஸ்கந்தத்துல கடைசியில முடிக்கிறார். தோஷ நிதி களி, எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு தெரியாது உபதிரவம். எங்கேருந்து சிவ பூஜை பண்ணுவோம்னா பால்லேருந்து கலப்படம், ஜலத்திலேருந்து கலப்படம், எதையும் ஆரம்பிக்க முடியாது. ஹோமம் பண்ணுவோம்னா நெய்ல கலப்படம், ஹோமத்துக்குன்னே ஒரு நெய் விற்கிறதா நெய் கடையில. நெய் ஒரிஜினல் நெய் 1000 ரூபா 1200 ரூபான்னா 300 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 200 ரூபாய்க்கு கிடைக்கிறதுங்கிறா. 200 ரூபாய்க்கு நெய் எப்படி கிடைக்கும்? யாராவது ஒருத்தர் 100 ரூபாய்க்கு 1 கிராம் சொர்ணம் தரேன்னு சொன்னா வாங்குவால? சொர்ணம் என்ன விலை விற்கிறது இன்னைக்கு? கடையில் அவ்வளவு சொல்றா, நான் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, உங்களுக்கு நான் ஒரு கட்டி தரேன் தங்கம்னா, அது தங்கமே இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஜிகினா தர போறான், அது போய் ஏமாத்த போறான்னு அர்த்தம். அவ்வளவு விலை விற்கிறதே ஒரு குந்துமணி உனக்கு எப்படி தர முடியும்? அதுபோல 200 ரூபாய்க்கு தரேன் 300 ரூபாய்க்கு தரேன்னா அது நெய்யே இல்லை, அது ஏதோ டால்டாவான் ஏதோ கலப்படமாம். அது
ஹோமம் பண்ணுவோம்னா அதுல கலப்படம். தர்ப சமித்திலேருந்து எல்லாம் சுத்தி இல்லை, திரவிய சுத்தி இல்லை, தேச சுத்தி இல்லை, கால சுத்தி இல்லை, சித்த சுத்தி இல்லை. ஒரு கர்மா பண்ணணும்னு சொன்னா நம்பிக்கை வேணும். நம்பிக்கைக்கு சித்த சுத்தி ரொம்ப முக்கியம். எதுவுமே கிடையாது. நான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கலாம், நமக்கு நம்மளே வேணா சொட்டு கொடுத்துட்டு இருக்கலாமே தவிர கலே தோஷ நிதேகே, தோஷ நிதி இந்த களி. ராஜன்னே அந்த களிட்டு ஒரு நல்ல குணம் இருக்குடா அப்படின்னா, கோட்டி அயோக்கியத்தனம் பண்ணுவான், அவன்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கு. அம்மாட்ட ரொம்ப பக்தியா இருப்பார், அம்மா சொல்ல சொல்ல தட்ட மாட்டான். துரியோதனனையே அப்படித்தானே சொல்றது பாரதம். என்னென்ன அயோக்கியத்தனம் உண்டோ எல்லாம் பண்ணுவான். காந்தாரி என்ன சொல்றாலோ அதை கேட்பானா சிறமேற்கொண்டு. அப்பா சொன்னா கூட கேட்க மாட்டானா, அம்மா சொல்ல ஒரு நாளும் தட்ட மாட்டானா. அவன்கிட்டயும் ஒரு தர்மம் இருந்தது, 1000 நல்ல குணம் இருந்தது தர்மபுத்திரர்கிட்ட. அவர்கிட்ட ஒரு தோஷம் இருந்தது, சூதாட்டத்துல மயங்கினார் இல்லையா? அவ்வளவு பெரிய தர்மாத்மா பகவானே அப்படி கூட இருந்து கவச்சம் போல இருந்தும் ஒரு தப்பு காரியம் பகவானை விலக்கி வச்சுட்டு ராஜசூயம் பண்ணினா. ஒரு மோகத்துல சூதாட்டம் ஆடினார். அதிகமா வந்துடுத்து திரவியம். ராஜசூயம் பண்ணதுல எண்ண முடியாத திரவியம். யஜ்யத்துல அந்த பணம் வந்ததும், பணம் வந்தா புரியாது, 15 விதமான தோஷங்களையும் கொண்டு வருமாம் பணம். ஏதே பஞ்சதசா அனர்த்தாக அர்த்தமூலா மதான்றாம் அப்படிங்கிறது உத்தவ கீதை. 15 விதமான தோஷங்களை கொண்டு வரும். பணம் இருந்துருதுன்னு நினைக்கிறோம் நம்ம, அதுல அவ்வளவு தோஷங்கள் இருக்கு. ரொம்ப அதிகா போயிடுத்து வருமானம். உடனே துரியோதன அசூய தாங்கல்ல, பங்காளி தானே நிறைய வந்திருக்குன்னதும் இதை எப்படிடா இவனை இறக்கிறது, என்ன செலவை கொண்டு விடலாம் இவனுக்குன்னு யோசிப்பான் கூட இருக்கிறவன். இதானு பண்ணி இவன் சொத்து ஏதாவது குறையாதான்னு பார்த்துட்டே இருப்பான். அதுபோல வா சூதாடலாம்னா அவரோட வீக்னஸ். நேத்திக்கு ராஜசூயம் பண்ணணுங்கிறதே பகவான கூட இரு நீ தான் நடத்தணும்னு சொன்னவர் சூதாட கூப்பிடுறான் துரியோதனன்னதும் சுவாமியை கேட்டார் ஒரு வார்த்தை. கேட்டிருந்தாரானா இந்த கஷ்டமே வந்திருக்காது தர்மபுத்திரருக்கு, இந்த பக்கமே போகாதேன்னு இருப்பார் சுவாமி. பகவானையும் மறந்து விட்டார், சூதாட்டத்துல மயங்கி விட்டார், சொத்தெல்லாம் போயிடுத்து. அந்த ஒரு க்ஷணம் பகவான அந்த விஷயத்துல மறந்ததுக்கு 13 வருஷம் கஷ்டப்பட்டார். காட்டுல மண்ணாடினார். தர்மபுத்திரா இருந்தாலும் தப்பு தானே. இந்த கதை என்ன சொல்றது? பகவானை மறந்தார் அந்த ஒரு நேரம். பகவானை மறந்தாலானால் விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ. பகவானை மறந்துட்டாலானால் வந்துடும் ஆபத்து. எப்போ சம்பத்துனால் பகவானை எப்போதும் நினைச்சுட்டு இருந்தோமானால் சம்பத். சம்பன் நாராயண ஸ்மிருதி. விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா. இதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம். சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ. விஷ்ணு சஹஸ்ரநாமே சொல்லலே, கோவிலுக்கே போல, ஆத்துல இருக்கிற சுவாமி படத்துக்கு கூட ஒரு பூ வைக்கல, நமஸ்காரம் பண்ணலேன்னால் வாசல்ல வந்துடுத்து ஆபத்து. காலிங்கள் அடிக்க போறது. வந்தாச்சு, வாசல் வரைக்கும் வந்தாச்சு, எப்ப என்ன உள்ள வரும்னு தெரியாத ஆபத்து. பகவானையே நினைச்சுட்டு இருந்தோமானால் நவாசுதேவ பக்தானாம் அசுதம் வித்யதே கொச்சிதே. சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருந்தானால் அந்த குடும்பத்துக்கு என்ன குறை வரும்? ரோகார்த்தோ முச்சத்தைய ரோகாது பயான் முச்சேத பந்தனாது. என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ எல்லாம் தெரிச்சு போயிடும். வரது இருந்தா கூட கர்மவசமாய் தெரிச்சு போயிடும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறார். அதனால ஆச்சாரியால் சொல்றாள், கேயம் கீதா நாமசஹசிரங்கிறார். பஜகோவிந்தத்துல போய் நமஸ்நாமத்தை விட்டுடாதேங்கிறார். நீ அத்தனை சாஸ்திரமும் படிக்கிறையோ இல்லையோ, அத்தனை அனுஷ்டானமும் பண்றையோ இல்லையோ, கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் படிச்சுடும், சஹஸ்ரநாமம் சொல்லிடும். இது 2 பேரும் மோட்ச சாதனங்கிறா. சொல்ல வந்துடுமா? ஒரு சஹஸ்ரநாமத்தை ஆரம்பிச்சதுலேயே முடிக்கிற பர்யந்த விக்னம் இல்லாத சொன்னாலும் ஒருத்தரை சொல்லுங்க. அப்பதான் வராதவாள்லாம் வருவாள், ஃபோன் பண்ணாதவாள்லாம் ஃபோன் பண்ணுவாள். தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை எரியும். 3 மணி செல்லு பார்த்துட்டு இருந்தா எரியாது. சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா கண்ணுல பூச்சி பறக்கு. நல்ல காரியம் பண்றோம்னு அர்த்தம். நமக்கு நல்லது வரத்துக்கு அவ்வளவு இடைஞ்சல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக விட்டுடக்கூடாது. அப்பதான் தீரனாக இருக்கான். தீரஸ்தத்திர நமுஹ்யத்தின்னாரோ. நல்ல காரியம் பண்றதே இடைஞ்சல் வரத்தான் வரும். சும்மா இருந்து 3 மணி டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு கஷ்டமும் வராது. நல்ல காரியம் பண்றேன், பூஜை பண்றேன், ஒரு அர்ச்சனை பண்றேன்னா தான் எல்லாரும் வருவார். அதுக்கு விக்னங்கள் பலது வரும். அது எல்லாத்தையும் எட்டி வச்சுட்டு தான் பகவானை ஆராதிக்க. கதைக்கு வர போனோம்னா அதுக்கு ஏதாவது விக்னங்கள், மழை வரும். இதுக்கு தான் சொன்னோம், மழையே இல்லையேன்னும் மழை வந்திருக்கு. ராமாயணம் சொன்னா கட்டாயம் காலை வருஷத்து பிரஜன்யான்னு வருஷா வருஷம் அது தவறாம இருக்கு. கதை சொல்ற காலத்துல ஒரு நாள் கட்டாயம் 2 நாள் மழை பெய்யறது. அதுவும் பாரதம் சொல்ற காலத்துல விராட்ட பருவா முழுக்க மழை பெய்ஞ்சுட்டு இருந்தது. வியாச வாக்கியம் சத்தியம். விராட்ட பருவா படிச்சோமானால் மழை நிச்சயம்னு சொன்னால் நித்தியம் மழையில தான் வந்தேன்னா. இங்க பாரதம் சொல்றதே வந்தவாளுக்கு ஞாபகம் இருக்கும். நேதிக்கு தான் அதுவும் வருத்தப்பட்டேன். எங்கெல்லாமும் மழை பெய்யறதே, இங்க ஒன்றும் காணுமேன்னு கூட சொல்லியிருப்பேன். இங்க கதையில கூட இன்னைக்கு மழை பெய்யறது.
இது பகவத் பிரசாதம் தான். ஆனாலும் ராமாயணத்துக்கு வரத்துக்கு அது இடைஞ்சலாயிடக்கூடாது. மழை பெஞ்சாலும் ராமாயணம் கிடைக்காது. இனிமே 1ஆம் தேதி ஆயிடுதுன்னா முடிஞ்சு போயிடும். அப்புறம் 2ஆம் தேதிக்கு எங்க போக போறது? எங்க நடக்கிறதோ கிடைச்சா போக போறோம். இல்லைன்னா அடுத்த வருஷம் மகாலய பட்சம் தான் நான் வந்து சொல்ல போறேன். ஆச்சாரியால் அனுகிரகத்துல அப்பதான் கிடைக்கும். அப்படி நினைச்சு ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு நல்லதை எடுத்துக்கணும். கலேர் தோஷநிதேகே ராஜன்னே, அவன்கிட்ட ஒரு பெரிய நல்ல குணம் இருக்கு. அஸ்திஹேகோ மகான் குணா, அந்த குணம் உயர்ந்த குணம் கலியிட்ட. என்னென்னால் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தசங்கா பரம்ரதே. பகவன் நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லிவிட்டானோ இறஞ்சி அவன்கிட்ட களி வரமாட்டான். அவன்கிட்ட களிபாதை இருக்கார். அதனாலதான் அனுஷ்டானத்துல கூட அச்சுதாயன் மகா, அனந்தாயன் மகா, கோவிந்தாயன் மகா, கேசவா, நாராயணா, மாதவான்னு அலற சொல்லியிருக்கார். ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற பர்யந்தம் எந்த ஜபம் பண்ணினாலும் ஆச்சமனம் பண்ணணும். முன்னாடியும் பண்ணணும், பின்னாடியும் பண்ணணும். சந்தியாவந்தனத்துல அடிக்கடி வரும் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா. இதுக்கு மேல நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு உண்டா? நான் பஜனையில ஈடுபடுறேன், எனக்கு சந்தியாவந்தனம் பண்ண நேரம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனம் அது. சந்தியாவந்தனத்துக்கு மேல ஒரு பஜனை உண்டா? சந்தியாவந்தனத்துக்கு மேல ஒரு தியானம் உண்டா? சந்தியாவந்தனத்துக்கு மேல ஒரு யோகம் உண்டா? பிராணாயாமம் அதுல இருக்கு, தியானம் அதுல இருக்கு. அசாவாதித்யோ பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி. கேசவா, நாராயணா, மாதவான்னு நாம சங்கீர்த்தனம் இருக்கு, பிரணவ தியானம் இருக்கு, பிரம்ம தியானம் இருக்கு, பிராணாயாமம் இருக்கு, ஓம்போஹு பிராணாயாமம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சந்தியாவந்தன மாத்திரோபி துஜோ பவதி நிர்பயான்னா பராசர ஸ்மிருதியில போய் சந்தியாவந்தனம் மாத்திரம் பண்ணிவிட்டா கூட போறோம், பிராமணம் பழிச்சு விடுவான்னா. இந்த ஒரு மருந்து சாப்பிடுங்க போறோம், கரையேறி விடலாங்கிறாரோன்னு டாக்டர். இந்த ஒரு மருந்தையாவது சாப்பிடுங்கிறாரோனோ. அதுபோல சந்தியாவந்தன மாத்திரோபி துஜோ பவதி நிர்பயான்னா, சந்தியாவந்தனமாவது பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணாத பிராமணன் பிண்ட பிரதானம் பண்ணானா பித்திருக்கள் ஏற்றுக்க மாட்டாலாம். சந்தியாவந்தனம் பண்ணாத பிராமணன் ஸ்ராத்தம் பண்ணா பித்திருக்கள் வரமாட்டாலாம். கூப்பிட்டா இவன் ஆயாத பித்திரஹான்னு என்ன இறஞ்சி கத்தினாலும் பித்திருக்கள் வரமாட்டார். மகாலய பட்சமோ ஸ்ராத்தமோ பிண்ட பிரதானமோ தர்ப்பணாதிகளோ சந்தியாவந்தனமாவது பண்ணியிருக்கேன். ஓஹோ, அப்போ வரமாட்டாள்னா அப்போ அந்த செலவையும் நிறுத்தி விட ஸ்டாப் பண்ணி விடலாம்னு நினைக்கக்கூடாது. சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு பண்ணணும். அப்போ வரமாட்டாள்னா அதை என்னதுக்கு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு தான் எது பண்றதானாலும் பண்ண. சந்தியாஹீனோ திஜோ நஷ்டா. சந்தியாவந்தனம் பண்ணலன்னு 6 வேளை ஸ்மிருதியில போய் சொல்றா. 6 வேளை சந்தியாவந்தனம் பண்ணாதவனோட சேர்ந்து சாப்பிடாதேங்கிறா. தொடர்ந்து 6 வேளை சந்தியாவந்தனம். இப்ப யாரோட சேர்ந்து சாப்பிடலாம்னு புரியவே இல்லை. 6 வேளை சந்தியாவந்தனத்தை விட்டுட்டானால் தொடர்ந்து புனருபணனம் பண்ணணுங்கிறா. இப்படி எல்லாம் போய் சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கா. 3 தலைமுறை 4 தலைமுறை ஆயிடுத்து சந்தியாவந்தனத்தை விட்டு. சந்தியாவந்தனத்தை விட்ட தலைமுறைங்கிறதே 3க்கு மேல ஆயிடுது. நம்ம கண் பார்வையில தெரியறது 3-4 தலைமுறை ஆயிடுத்து சந்தியாவந்தனத்துக்கு உத்வாசனம் பண்ணி. கலியில பெரிய தோஷ நிதியவன். ஆனாலும் அஸ்திஹேகோ மகான்குணா, அவன்கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்கு. பகவான் நாமத்தை சொல்லிவிட்டா விட்டுடுவான். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யே முக்தசங்கா பரம்ரஜே. எல்லா தர்மங்கள்லையும் தோஷம் இருக்குமா? பராசர ஸ்மிருதியில போய் சொன்னால் அஞ்ஞானி தர்மஜாலானி சாப்பாயானி கலவு யுகே. எல்லா தர்மத்திலையும் ஏதோ ஒரு கலங்கம். கங்கையிலையும் சாக்கடை கலக்கிறது இல்லையா? அருமான் காட்டுல, விசாசுமேத காட்டுல எல்லாம் கலக்கிறதே கங்கை தான். சாக்கடை விழுறதே இப்படி ஸ்நானம் பண்றது. ஹரிச்சந்திரா காட்டுல அத்தனை சாம்பலையும் தள்ளுறான். அதுல இப்படி அதுல ஸ்நானம் பண்றது பண்ணித்தான் ஆகணும். கங்காஜலம் தான். கொஞ்சம் எட்டி போய் அடுத்த காட்டுல பண்ண வேண்டியதுதான். அதுக்காக கங்காஜலத்தை விட்டுவிட முடியுமா? காசி யாத்திரையை விட்டுவிட முடியுமா? அதுபோல எல்லா தர்மத்திலையும் கலங்கம் வருமான். கலியில 2 தர்மத்துல கலங்கமே வராதான். அஞ்ஞானி தர்மஜாலானி சாப்பாயானி கலவு யுகே. அன்னதானம் ஹரேர் பக்தி அனபாயமிதி ஸ்ருதம். இதுல அபாயம்ங்கிறதே கிடையாதான். இது அனபாயமா? அன்னதானம் பண்றது, அன்னத்துக்கு யாரும் பாத்திரம், பசிச்சவெல்லாம் பாத்திரம். அன்னதானம் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இதுபோல பகவத்குணம் கேட்கறது, நாம சங்கீர்த்தனம் பண்றது. அன்னதானம் ஹரேர் பக்தி அனபாயம் இதி ஸ்ருதம். இப்படி எல்லாம் ரிஷிகள் சொல்லியிருக்கால். அதுல அயோத்தியா காண்டம் இப்போ சொல்லின்னு இருக்கோம். பரதன் பரத்வாஜற்றை விடைபெற்று கொண்டு பிரயாக கரையிலேருந்து மந்தாகினி கரைக்கு வந்துன்னு இருக்கார். சித்திரக்கூட்டத்தை நோக்கி பெரிய சைன்யமா, சதுரங்க சைன்யமா, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை 4 உடையத்துக்கு பிருதோ மஹத்யாயின்யா சேனையா சதுரங்கயா. சதுரங்க சைன்யத்தோட காடே அடைச்சிட்டு வராராம்.
ஒரு சமுத்திரமே பிறண்டு வரா போல இருக்கான் சித்திரக்கூட்டத்துக்கு. சாகரூக நிபாசேனா பரதஸ்ய மகாத்மனः மஹிம் சஞ்சாதயாமாசே பிராபிருஷித்யாமி வம்புதஹாம். ஐப்பசி கார்த்திகேல மேகங்கள் எப்படி ஆகாசத்தை மறைக்குமோ அதுபோல பூமியை மறைக்கிறதா இந்த சைன்யங்கள்லாம். துரங்கௌகரவ அவததா வாரணைஷ்ச மகாஜவைஹி அனாலக்ஷ்யாச்சிரம் காலம் தஸ்மின் காலே பபூவ பூஹு. கண்ணுக்கே தெரியலையாம் பூமியே. ஒரே குதிரை கூட்டங்களும் யானை கூட்டங்களும் நிரம்பினதா இருக்காம் பூமி. யா சயாத்வா தூரமத்வானம் சுபரிஷ்ராந்த வாகனம். பெரிய அந்த கூட்டத்திலே பரதன் தேர்ல வரவர் நேர வசிஷ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்தாராம். வாஜ பரத ஸ்ரீமானே வசிஷ்டம் மந்திரினாம்பரம். மந்திரிகளுக்குள்ள உயர்ந்தவராம் அவர். மந்திரின்னா ஆலோசனை சொல்றவர்னு அர்த்தம். மந்திரிகளுக்குள்ள உயர்ந்தவராம் வசிஷ்டர். ராமாயண காலத்துல அவர் அப்படி சொல்றா. வசிஷ்டோ மந்திரினாம்பரம்ங்கிறா. திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல மந்திரிகளுக்குள்ள உயர்ந்தவர் யாருன்னா விதுரர் உயர்ந்தவர். சுகாச்சாரியால் சொல்றால் அவர் காலத்துல எந்த மந்திரிகளுக்கு சந்தேகம் வந்தாலும் விதுரர்கிட்ட வந்து கேட்பாலாம் சந்தேகத்தை. எம் மந்திரினோ வைதுரிகம் வதந்தி அப்படிங்கிறால் பாகவதத்துல போய். விதுரரை வந்து கேட்பாலாம் சந்தேகம். சுப்ரீம் கோர்ட் லாயர்கிட்ட போய் கேட்கிறாளோ, ஏதாவது சந்தேகம் இருந்தா பல லாயர்கள் சேர்ந்து அங்க போய் இந்த சந்தேகத்தை கேட்டுக்கிறாளோ. அதுபோல பல தேசத்து மந்திரிகள்லாம் வந்து விதுரர்கிட்ட கேட்பாலாம் மந்திராலோசனையிலே ஏதான சந்தேகம் இருந்ததுதானா. எம் மந்திரினோ வைதுரிகம் வதம். அந்த விதுரர் எல்லாத்தையும் விட்டுட்டு தீர்த்த யாத்திரை போனார் அப்படிங்கிறார் சுகாச்சாரியா. எல்லாம் வசதியும் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத் ஆராதனம் பண்றதுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஸ்ரேயஸ். அப்பேற்பட்ட மந்திரிகளாலெல்லாம் கொண்டாடப்படுற விதுரர் எல்லாத்தையும் விட்டுட்டு தீர்த்த யாத்திரை போனார் அப்படின்னு திருத்தீய ஸ்கந்த ஆரம்பம். சயாத்வா தூரமத்வானம் சுபரிஷ்ராந்த வாகனः உவாச பரத ஸ்ரீமானே வசிஷ்டம் மந்திரினாம்பரம். மந்திரிகளுக்குள்ள உயர்ந்த அந்த வசிஷ்டத்தை போய் சொல்றார். தாதிருஷம் லக்ஷ்யதே ரூபம் யதா சைவ ஸ்ருதம் மயா. ஹே முனே, அந்த பரத்வாஜர் என்னென்ன அடையாளங்கள் சொன்னாரோ அந்த அடையாளங்கள்லாம் இப்ப கண்ணுக்கு தெரியறதே. வியக்தம் பிராப்தா ஸ்மதம் தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீதி. அவர் சொன்னதெல்லாம் இப்ப அப்படியே காட்சிப்படுறது. தோ மலை இருக்கே, இதுதான் சித்திரக்கூட்டம்னு நினைக்கிறேன். அயம் கிரிஷ் சித்திரக்கூட்டா எம் மந்தாகினி நதி. இதோ இருக்கே இந்த நதி தான் மந்தாகினின்னு நினைக்கிறேன். இதுதான் சித்திரக்கூட்டம்னு நான் நினைக்கிறேன். பரத்வாஜர் சொன்ன இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏதத் பிரகாசத்தே தூராது நீலமேக நிபம்பனம். மேகம் அடைச்சுண்டா போல ஆகாசத்தை மலைகள்ல யானைகள்லாம் அந்த மலை அடிவாரங்கள்ல மறைச்சுன்னு இருக்கான். வாரணைஹி அவமிருத்யம் தே மாமகைஹி பர்வதோபமைஹி. பெரிய மேகம் சூழ்ந்தா போல இருக்கு விருட்சங்கள். கிரேகேசானு நிரம்யானி சித்திரகூடஸ்ய சம்பிரதி. அந்த மலையும் மலையினுடைய அடிவாரங்களும் யானைகளால நிரம்பி இருக்கு. முஞ்சந்தி குசுமான்யேதே நகாஹா பர்வத சானுஷு. கருத்த மேகங்கள் எப்படி ஜலத்தை கொட்டுமோ அதுபோல இந்த மலையில உள்ள விருட்சங்கள்லாம் புஷ்பங்களை சொரியறது. நீலா இவாத பாபாயே தோயம் தோயதரா கணாஹா. அடமழையை கொற்ற மேகம் எப்படி திரண்டு அந்த மழையை வருஷிக்குமோ அதுபோல இந்த சித்திரக்கூடத்துல உள்ள விருட்சங்கள்லாம் புஷ்பங்களை சொரியறது. முஞ்சந்தி குசுமான்யேதே நகாஹா பர்வத சானுஷு. புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்கா. கிண்ணராச்சரித்தோத்தேசம் பஷ்ய சத்ருக்ன பர்வதம். திருவேங்கடத்தை பத்தி வர்ணிக்கிற காலத்துல மந்திபாய் வேங்கடம் நிறைய குரங்குகளுடைய திருமலையா. புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்கான். எடுக்க ஆள் இல்லாம கொட்டி கிடக்கான் உடையவர் காலத்துல. புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்குன்னு அவர் காலக்ஷேபத்துல ஸ்ரீரங்கத்துல தான் சொல்லிட்டு இருக்கார். கண்ணிலேருந்து கண்ணீர் விடுறார். அவ்வளோ புஷ்பங்களால நிரம்பி இருக்கு திருவேங்கடம்னா. சந்தோஷம் தானே, அலங்காரமா எடுத்துக்கலாமே இதேன்னா. உடையவர் மனசுல என்ன வருத்தம்னால் இந்த பூவெல்லாம் தொடுத்து கொடுக்காங்க ஒரு பக்தன் இல்லையே. எம்மனா என் குலதெய்வமேன்னு சொல்ற அந்த பெருமாளுக்கு இந்த புஷ்பங்கள் எல்லாம் யாராவது
பறிச்சு அழகா தொடுத்து கட்டி கொடுத்தாலானா எவ்வளவு நன்னா இருக்கு. புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்கே திருமலையிலேன்னு சொல்லி கண்ணீர் விட்டாராம். அவர் சொல்ல மாத்திரம் கவனிக்காத அவர் ஹிருதயத்தையும் நோக்கிற சிஷ்யர்கள். ராமானுஜாச்சாரியால் இப்படி காலக்ஷேபம் பண்ணிட்டே இருக்கிறதே திடீர்னு அனந்தாழ்வான் எழுந்திருந்தார் கதையிலே. ஆச்சாரியனே நீங்க தாபப்பட வேண்டாம், நான் போய் அந்த புஷ்பங்கள் எல்லாம் கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னார். பூர்ண கர்ப்பிணியா அவரோட பத்னி பிடிச்சி இழுத்துட்டு தரதரேன்னு மலை ஏறிவிட்டார். கட்டுப்பட்டவர் அவருக்கு நித்தியம் அந்த காடு பெரிய காடா இருந்த இடம் திருமலை. அந்த காலம் 1100 வருஷம் முன்னாடின்னு அங்க புஷ்ப தோட்டங்கள்லாம் இவரும் தங்கையால தொண்டரடி பொடி போல போட்டு மழை பெஞ்சாலும் ஜலம் இறைப்பாராம். அந்த அம்மாவையும் கூட மண்மெட்டி வெட்டும்பாராம், கூடையில கொண்டு கொட்டும்பாராம். பூர்ண கர்ப்பிணியா உடையவருக்கு பிரீத்திக்காக, பெருமாளுக்காக இல்லை, ஆச்சாரியன் ஊகக்கணம்னு பண்ணிட்டு இருக்காராம். பூர்ண கர்ப்பிணிட்டே இவர் தட்டு தட்டா மண்ணை வெட்டி கொடுத்து அங்க கொண்டு கொட்டும் தோட்டத்துலன்னு சொல்ற காலத்துல இந்த அம்மா முடியாத இடத்துக்கு போறா. ஜலத்தையும் இந்த மண் சட்டியையும் இதை பார்த்துட்டே இருக்கான்னு ஒரு வேடுவ பையன் அம்மா இங்க குடுன்னு சொல்லி வாங்குறான். அந்த அவள் வேண்டாங்கிறாள். அம்மா நீ கர்ப்பிணி, பெருமூச்சு வாங்குறீ, நீ சிரமப்படாதே, அவர் உன் கையில கொடுக்கட்டும், நான் அதை வாங்கி கொண்டு போய் கொட்டுறேன்னு வாங்கி பிடிவாதமா கொட்டின்னு இருந்தான். அனந்தாழ்வான் ஒரு சமயம் கவனிச்சுட்டு கேட்கிறார், நான் கொடுத்ததை கொண்டு போய் கொட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, கர்ப்பிணி ஆச்சே, நீ போறதுக்குள்ள திரும்பி வந்துடுறியே, வேற எங்கேயாவது கொட்டிட்டு வந்துடுறிய, நான் சொல்ற இடத்துல தான் கொட்டுறையான்னால். ஆமான்னா. உன்னால அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியாதேன்னா. அப்பதான் அந்த அம்மா சொன்னால் 10 அடி நான் போறேன், பிடிவாதமா ஒரு வேடுவ பையன் வாயின் வந்து கொடுமா நான் கொட்டுறேன்னு அவன் ஓடி ஓடி போய் கொட்டுறான்னா. பயங்கர கோபம் வந்து கொடுத்தவர். ஆச்சாரியனோட ஹிருதயம் நம்ம கைங்கரியம் பண்ண இருக்கே, நம்ம கைங்கரியத்தை ஒருத்தன் புடுங்கிறதா, நம்ம தானே செய்யணும், நம்ம செஞ்சாதானே பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் ஓகக்கும். இன்னூத்தண்டை கொடுப்பியா அடி அசடே, யாருன்னு வந்து காட்டுங்கிறார். அந்த வேடுவ பையன் நிற்கிறான். போடா வெட்டி போடான்னால் போக முடியாதுங்கிறான். நம்ம பாவங்க கர்ப்பிணிங்க, நான் கொண்டு கொட்டுறேன்னு அவன் பாஷையில சொல்றான். முடியவே முடியாதுன்னார். கேட்கல. இந்த மண்ணு களை கொட்டுவாரே, அதால ஓங்கி அடிச்சுட்டான். அந்த பையன் அடிச்சா தாடையில பொழந்து ரத்தம் கொட்டுறது. அப்ப கூட அவன் கோச்சுக்கல்ல சிரிச்சுட்டே போயிட்டான். மாலையெல்லாம் கட்டி கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்க போறார். உள்ள இருக்கிற பெருமாள் தாடையிலேருந்து ரத்தம் வழிந்துட்டே இருக்கு. இவர் பார்க்கவே இல்லை. புஷ்பமா கூடையை கொண்டு வச்சார். இவர் ராமானுஜருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார். இவர் ஆனா எதிர்பார்த்துட்டே இருக்கார். பெருமாள் கொண்டு போய் பூவை வச்சார், வந்துட்டார். உடனே அர்ச்சக முகேன அனந்தாழ்வான கூப்பிடுங்க அப்படிங்கிறார். கூப்பிடுங்கன்னதும் வந்தார். என்ன பார்க்காத மாதிரியே போறீரே, எனக்காக தானே வந்தேல் கைங்கரியம் பண்ணேன்னார். பெருமாள் ரத்தம் வழியே கேட்கிறார் தாடையில. நான் உமக்காக வரலையேன்னார். அவர் உமக்காக வரலையே, என் குருநாதனுக்காக என்ன வந்தேன், உமக்குன்னு நினைச்சுட்டேரா நீர், உடையவருக்காக வந்தேன்னா. அவர் அழுதார். அங்க ஸ்ரீரங்கத்துல காலக்ஷேப காலத்துல புஷ்பங்கள்லாம் சொரியறதே, கட்டி போட ஆள் இல்லையேன்னு அழுதார். அவருக்காக வந்தேன்னார். சொல்லிட்டு போயிட்டார். உடனே அங்க இருக்கிற அர்ச்சகால்கிட்ட சொல்லி அந்த அனந்தாழ்வானுடைய காலடி மண்ணை வாங்கிட்டு வா, அப்பதான் இந்த ரத்தம் நிற்கும், அதை வச்சுக்கிறேன்னாராம் பெருமாள். அர்ச்சகால் போய் சொல்ல முடியவே முடியாது, உடையவர் தாப்பப்படுவார், எங்காலடி மண்ணை பெருமாளுக்கு கொடுக்கறத முடியாதுன்னு அடம் பண்ண. அப்புறம் தான் ஸ்ரீசூர்ணம் தயார் பண்ணி வச்சாலாம். தாடையில நின்று கொடுத்து. அதனாலதான் பெருமாளுக்கு மாத்திரம் தாடையிலையும் ஒரு பச்சைக்கற்பூரம் சாத்திரா இல்லையா. திருமண்ணா நெத்தியில தானே சாத்திருப்பாள். தாடையிலையும் சாத்திரத்துக்கு என்ன அடையாளம்னால் அனந்தாழ்வானோட அந்த களைக்கொத்தியால அடிச்சது தாடையில ரத்தம் வந்து கொடுத்தோம். இந்த வேடுவ ரூபத்துல பெருமாள் தான் வந்தாராம். அவர் பத்தினி இப்படி கஷ்டப்படுறாளேன்னு வாங்கி வாங்கி கொண்டு கொட்டினார். புரட்டாதி சனிக்கிழமை அவரை நினைக்க கிடைச்சது பாக்கியம் நமக்கு. அப்புறம் அந்த ஸ்ரீசூர்ணத்தை கொண்டு தாடையில வச்சதும் எடுத்துட்டார் அப்படின்னு அனந்தாழ்வானுக்கு விசேஷ அனுகிரகங்கள்லாம் பண்ணினார் அப்படின்னு எல்லாம் சரித்திரம். புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்கே சித்திரக்கூட்டத்துல அப்படிங்கிறார் பரதர். அவ்வளவு புஷ்பங்கள் இங்க கொட்டி கிடக்கே. முஞ்சந்தி குசுமான்யேதே நகாஹா பர்வத சானுஷு நீலா. முதல்ல கூப்பிட்டதும் வர முடியாது, மேல காரியம் இருக்கு, செடிக்கு தண்ணி ஊத்தணும்னார். நீர் வரலைன்னா இந்த புஷ்பமாலையை சாத்திக்க மாட்டேன்னு பெருமாள் சொல்றாருன்னா. அர்ச்சக முகேன்னு அவர் சாத்தின்டா சாத்திக்கிட்டோம், சாத்திக்காத்தி போட்டோம்னாராம். ஏன்னா என் ராமானுஜன் தாபப்பட்டார், அதுக்காக மாலையை கொண்டு கட்டி வச்சேன், இஷ்டப்பட்டா போட்டுக்கிட்டோம், இல்லாட்டி போகட்டோம்னாராம்.
அது கடக்கக்கூடாது. வீதியில கடந்தா உடையவர் தாபப்படுவார். கட்டி கொடுக்க ஆள் இல்லையேன்னார், நான் கொண்டு சரணத்துல வச்சுட்டேன். அவர் போட்டுண்டா போட்டுக்கட்டும், போட்டுக்காதே போட்டோம்னா. அப்புறம் தான் அனந்தாழ்வானை கூப்பிடு, பார்த்து ஆடையில ரத்தம் வருது, ஸ்ரீசூர்ணம் கொடுன்னாரான். அப்புறம் தான் இவருக்கே தெரிஞ்சுதான், அடாடா பெருமாளையும் அடிச்சு விட்டோமோ, இது தெரிஞ்சா உடையவர் இன்னும் எவ்வளவு தாபப்படுவார். புஷ்பங்கட்ட கொடுக்க அமிச்சா இப்படியா ஒரு கைங்கரியம் பண்றது பெருமாளுக்கு. அப்புறம் அபராத க்ஷமாபனம் பண்ணிட்டார், உடையவர் தாபப்படக்கூடாதுன்னு. அப்படின்னா அந்த ஸ்ரீசூர்ணத்தை கொடு வச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் காலடி மண் எடுத்து, பாகவதால்கிட்ட எவ்வளவு பக்தன், எவ்வளவு பக்தி பாருங்க பெருமாளுக்கு. குலதெய்வம் அமதஸ்ய பாததூலிகி அப்படிங்கிறார் போதேந்திர சுவாமிகள். ராமான்னு எவன் சொல்லுவானோ, அந்த 2 அக்ஷரத்தை எவன் சொல்லுவானோ அவனுடைய காலடி மண்ணு தான் என்னோட குலதெய்வம் அப்படிங்கிறார் போதேந்திரா. நாளைக்கு ஆராதனை, இந்த பெரியவாளோட ஆராதனை, துவாதசி சங்கஸ்த மகாலயம். அந்த பெரியவாளோடது இன்னைக்கு ஏகாதசி. விடிய ராமநாமம் மலரும். அந்த ராமான்னு எவன் சொல்லிவிட்டானோ, ராமா ராமா ராமான்னு, அவன் சண்டாளனா இருக்கட்டும், புல்கசனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவனுடைய சரணம் காலடி மண் எடுத்து நெத்தியில இட்டு பேணுகிறா. ஏன்னா ராமான்னு அவ்வளோ லேசில சொல்லிவிட மாட்டாலாம். குலதெய்வம் அமதஸ்ய பாததூலிகி அப்படிங்கிறாள் ஆச்சாரியால் கிரந்தத்தில் போய் போதேந்திர சுவாமிகள். அதுபோல பெருமாள் எவ்வளவு பக்த வாத்சல்யம், பாகவத பிரியன் அவர் அப்படிங்கிறதுக்கு அவர் காலடி மண் எடுத்து கொடு அப்படின்னு தாடையில வச்சார். அப்புறம் ரத்தம் நின்னது அப்படின்னு. அதுவே இன்னைக்கும் ஸ்ரீசூர்ணம்னு அலங்காரமா ஆயிடுது பெருமாளுக்கு. நித்தியம் அதை சாத்துறது அப்படின்னு ஆயிடுது. முஞ்சந்தி குசுமான் ஏதே நகாஹா பர்வதசானுஷு நீலா இவா தபா பாயே தோயம் தோயதரா கணாஹா. இந்த புஷ்பங்கள்லாம் சொரிஞ்சு கிடைக்கே சித்திரக்கூட்ட மலையில சமிருத்தி. கிண்ணராச்சரித்தோத்தேசம் பஷ்ய சத்ருக்ன பர்வதம். அப்புறம் சத்ருக்னையும் கூப்பிட்டு சொல்றார், சத்ருக்னா இந்த பர்வதத்தை பார்த்தியா? 4 பக்கமும் சமுத்திரத்துல எப்படி சுவாமீன்கள்லாம் சுத்துமோ அதுபோல குதிரைகளால நிரம்பி இருக்கு. ஹயைஹி சம்தாதா கீர்ணம் மகரைரிவ சாகரம். மகரங்களால சமுத்திரம் எப்படி நிறைஞ்சிருக்குமோ அதுபோல குதிரைகளும் நிறைஞ்சிருக்கு இந்த சித்திரக்கூட்டத்துல. அதோட கூட கிண்ணராச்சரித்தோத்தேசம், கிண்ணறர்கள்லாம் நடமாடிட்டு இருக்கால் பாருங்கிறார். தேவதைகள்ல ஒரு சமூகம், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள். கிண்ணராச்சரித்தோத்தேசம் பஷ்ய சத்ருக்ன பர்வதம். கிண்ணறர்கள்லாம் இங்கு சஞ்சரிக்கிறாள்ரா சத்ருக்னா. ஏதே மிருககணா பாந்தி சீக்கிரவேகாஹ பிரச்சோதிதாஹ வாயு பிரவித்தாஹ சரதி மேகஜாலா இவம்பரே. சரத்காலத்திலே மேகங்களை வாயு எப்படி அடிச்சு விரட்டுவாரோ அதுபோல மான் கூட்டங்கள்லாம் இங்கே கலக்கம் அடைஞ்சு அதிவேகமாக ஓடுறது. நம்மளுடைய சைன்யம் வர வர ஏதே மிருககணா பாந்தி சீக்கிர வேகாஹ பிரச்சோதிதாஹ குர்வந்தி குசுமா பீடாச்சிரஸ்ஸு சுரபீனமி மேக பிரகாசைஹி பலகைஹி தாட்சிணாத்யா யதா நராஹ. மனுஷர்கள்லாம் அங்க சித்திரக்கூட்டத்துல இருக்கக்கூடிய மனுஷர்கள்லாம் கேசங்கள்ல புஷ்பங்கள் வச்சுருக்காளாம். தட்சிண பக்கங்கள்ல வச்சுப்பால் புஷ்பம் அதுபோல வச்சுக்கிறாள் அப்படிங்கிறார். தாட்சிணாத்யாகா அப்படிங்கிறார். நிறைய புஷ்பம் சூட்டிக்கிறதுங்கிறது இன்னைக்கும் நம்ம பக்கம்தான். இங்க பார்த்துதான் இப்ப வடக்க இல்லாம ஆரம்பிச்சுட்டா. பெருசா புஷ்பங்கள்ல அவளுக்கு ஒன்றும் மோகம் இருக்காது. பூல கூட ரொம்ப ஒசத்தி பூலாம் வச்சுக்கணும் தெரியாது. பெரும்பாலும் அந்த ஒரு வித ஜவுந்தி இருக்கே அந்த பூலையே எல்லாம் முடிஞ்சு போடுவாங்க. எல்லா உற்சவமும் முன்னுக்கும் அதுதான், பின்னுக்கும் அதுதான், தேவகாரியத்துக்கு அதுதான், பைத்திருக்கத்துக்கு அதுதான், அதுலயே எல்லாம் முடிஞ்சு போடு. சாமந்திங்கிறாளே அதுக்கு இன்னொரு ஜவுந்தி இன்னும் பேரு சொல்லுவாள். அதுலயே எல்லாம் முடிஞ்சு போடும் அவளுக்கு. புஷ்பங்கள்லாம் நம்ம பக்கம்தான். மல்லிகை, முல்லை, மாலதி, சம்பகம், புன்னாக்கு. பூமியும் அதுபோல பிரதேசங்கள், எல்லா புஷ்பங்களும் விளையக்கூடியதான பாகங்கள் நம்ம பக்கம். இதை தாண்டி கேரளா போயிட்டா கூட பூ கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து வந்தாதான் பூ. திருவனந்தபுரம் அந்த பக்கங்கள்லாம் நார்கோயிலேருந்து வந்தாதான். இந்த பக்கம் பாலக்காடு, திருச்சூர் இந்த பக்கங்கள்லாம் போனோம்னா கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து வரணும் புஷ்பங்கள். ஊட்டியிலேருந்து வந்தாதான் புஷ்பங்கள். பாரத தட்சிணத்துல தான் நிறைய புஷ்பங்கள்.
குர்வந்தி குசுமாபீடான் சிரஸ்ஸு சுரபீனமி மேக பிரகாசைஹி பலகைஹி தாட்சிணாத்யா யதா நராஹ. தட்சிண தேசத்து ஜனங்கள் போல நிறைய புஷ்பங்கள் இங்கேயும் வச்சுட்டு இருக்காள் இவாள்லாம். நிஷ்கூஜமிவ பூத்யேவம் மணம் கோர பிரதர்சனம் அயோத்தியேவ ஜனா கீர்ணா சம்பிரதி பிரதிபாதிமே. நிசப்தமா இருக்கக்கூடியதான இந்த பயங்கரமான காடு இப்ப அயோத்தி போல ஆயிடுத்து. நம்ம வந்ததும் சத்ருகுணா சைன்யத்தோட சதுரங்க சைன்யத்தோட வந்தது. இப்ப எப்படி இருக்கு சித்திரகூடம்னால் காடா இருந்தது, வனமா இருந்தது, இப்ப அயோத்தி மாதிரி நகரமா ஆயிடுச்சு. அயோத்தியேவ ஜனா கீர்ணா சம்பிரதி பிரதிபாதிமே குரைருதீரிதோரேணுஹோ திவம் பிரச்சாத்திய திஷ்டதி. லட்சக்கணக்கான குதிரைகளும் யானைகளும் உள்ள பூந்துதானா. அதுலேருந்து பூதிகள் கிளம்பி காத்தோட கலக்கிறது, ஒரே மேகம் போல காத்துல கலக்கிறது. ஆனால் உயர்ந்ததான அந்த பர்வத காத்து அந்த தோஷங்கள் எல்லாம் விளக்கிறது. தம்பகம் தெனில சீக்கிரம் குருவன் இவ மம பிரியம். அணிலன்னு பேரு காத்துக்கு, வாயுக்கு. அனலன்னு பேரு அக்னிக்கு. அனலன் அப்படின்னு பேரு அக்னிக்கு, அணிலன்னு பேரு ஒரு அக்ஷரம் தான் வித்தியாசம். அலங்கிற புத்தியே இல்லாதவரான் அக்னி. இந்த ஊரை முழுக்க எரிச்சுக்கோன்னாலும் அடுத்த ஊர்ல நாக்க நிறுத்துவார். ஒரு வீட்டை எரிச்சா அடுத்த வீட்டுக்கு போவார். போருங்கிறதே அவருக்கு கிடையாது. போட போட அவர் வாங்கிட்டே இருப்பார் அக்னி. அதனால அலம்ங்கிறது கிடையாதான். அதனால அனலன் அப்படின்னு பேரு அவருக்கு. அந்த அனல சகன் இவர். காத்து தானே அக்னிக்கு சகா, விசிறி விட்டா தானே அக்னி கிளம்புறார். அதனால இவருக்கு அணிலன்னு பேர். தம்பகம் தெனிலஹா சீக்கிரம் குர்வன் இவ மம பிரியம் செந்தனாம் ஸ்துரகோ பேதானி சூதமுக்கேரதிஷ்டிதானி ஏதான் சம்பதத சீக்கிரம் பஷ்ய சத்ருக்ன கானனே. உயர்ந்த ரதங்கள் குதிரைகளால பூட்டப்பட்டு சாரதிகளால ஏவி விடப்பட்டு காடு முழுக்க சஞ்சரிக்கிறது பாத்தியா நம்மளுடைய ஆக்ஞையினாலே. ஏதான் வித்ராசிதான் பஷ்யே பர்ஹினஹா பிரிய தரிசனானே. தன்னை மறந்து ஆடிட்டு இருந்த மயில்கள்லாம் நம்ம கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டு மலைகள்ல உள்ள குஹாத்வாரங்களுக்கு ஓடுறது பாத்தியா. ஏதான் வித்ராசிதான் பஷ்யே பரிஹினஹா பிரிய தரிசனானே ஏனமா விஷத சைலம் அதிவாசம் பதத்ரினாம் அதிமாத்திரமயம் தேசோ மனோஜ்ஞா பிரதிபாதிமே. இந்த பிரதேசம் சொர்க்கம் போல இருக்குடா சத்ருகுணா. ஏன்னா பகவான் தான் இருக்கார் இங்க, ராமன் வந்து வசிக்கிற இடம்னா. அதனால பரதனுக்கு சொர்க்கம் போல இருக்கான். அதிமாத்திரமயம் தேசா மனோஜ்ஞா பிரதிபாதிமே தாபசானாம் நிவாசோயம் வியக்தம் ஸ்வர்க பதோ யதா. தபஸ்விகள் வசிக்கிறதான இந்த இடம் சொர்க்கம் போல எனக்கு தோன்றதே. மிருகா மிருகீபிஹி சகிதா பஹவஹ புருஷதாவனே. புருஷதம் அப்படின்னா புள்ளிமான்கள். புள்ளிமான்கள் நிறைய இருக்கு. அதோட பெண்மான்களும் கூட ஓடுற. மிருகீபிஹி, மிருகம்னா பொதுவா சாதாரணமா எல்லா மிருகத்தையும் குறிக்கும். சம்ஸ்கிருதத்துல இடத்தை பொறுத்து இருக்கு. மிருகம்னு சொன்னா மானையும் குறிக்கும். அம்பாளுக்கே மிருகாட்சின்னு ஒரு பேர். எப்படி மீனாட்சி, காமாட்சி, கண்ணை குறிச்சு எப்படி விஷாலாட்சி, அக்ஷரத்தை குறிச்சே எப்படி பேர்கள் இருக்கோ அது போல மிருகாட்சின்னு ஒரு பேரு அம்பாளுக்கு. மான்விழியால் அப்படின்னு அர்த்தம். மிருகா மிருகீபிஹி சகிதா பஹவஹ புருஷதாவனே. புருஷதங்களானே புள்ளிமான்களோட அநேக பெண்மான்கள் பூக்களால அலங்கரிக்கப்பட்டா போல அந்த உடம்புல புள்ளிகள், புள்ளி வச்சு கோலம் போட்டா போல, புஷ்பங்கள் கட்டி வச்சா போல மனோஜ்ஞரூபா திருஷ்யந்தே குசுமைரிவ சித்ரிதாக. குசுமன்னு பேரு புஷ்பங்களுக்கு. சாது சைன்யாக பிரதிஷ்டந்தாம் விசின்மந்து ச கானனம் யதாதௌ புருஷௌ வியாக்ரௌ திருஷ்யேதே ராமலக்ஷ்மணோ. உடனே உயர்ந்த வீரர்களா இங்க வாங்கோன்னு கூப்பிட்டார் பரதன். சீக்கிரம் வாங்கோ, இந்த காட்டுல தான் ராமன் இருக்கால்னு பரத்வாஜர் சொல்லியிருக்கார். இதோ மந்தாகினி, இதோ சித்திரகூடம்னா இங்கதான் இருக்கா. அவர் இருக்கிற பிரதேசம் கிட்ட வந்துட்டோம். அந்த புருஷோத்தமர்களானே அந்த ராமலக்ஷ்மணால் எங்க இருக்காரோ சீக்கிரம் போய் தேடுங்கோ. நாலா பக்கவுமா போங்கோ. யதாதௌ புருஷௌ வியாக்ரௌ திருஷ்யேதே ராமலக்ஷ்மணோ. சொன்னதுமே பரதஸ்ய வச ஸ்ருத்வா புருஷாஹ சஸ்திரபானயஹ விவிஷுஹு தத்வனம் சூராஹ தூமம் ச தத்ருஷுஸ்ததஹ. நாலா பக்கமா ஓடினால் திரும்பி ஓடி வந்தால் அவ. கொஞ்ச தூரம் போனவாள் திரும்பி வந்தாள். தேட போச்சன்னே அதுக்குள்ள வந்துட்டேலே. என்னென்னால் ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு, அதுக்காக வந்தோம்னா. என்னென்னால் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல
ஒரு இடத்துல புகை நன்ன மண்றது ஆகாசத்துல. தே சமாலோக்கிய தூமாக்ரம் மூச்சுத் பரதமாகதாக நாமனுஷ்யே பவத்யக்னிஹி வியக்தமத்ரைவ ராகவோ. புகை இருக்குன்னால் மனுஷால் இல்லாத புகை இருக்குமோ? அவாதான் மூட்டுவால் அக்னியே, அங்கேருந்துதான் புகை ஏற்பாடு. நெருப்பில்லாத இடம் புகையாதுன்னு எப்படியோ அது போல மனுஷால் இல்லாத இடம் புகையாது. காற்றிலே மனுஷால் இருக்கிற இடத்துலதான் புகை இருக்கும். அதனால ஒரு இடத்துல புகை மேல மன்றது, இங்க ஏதோ ஆசிரமம் இருக்கு, மனுஷால் இருக்கான்னு நினைக்கிறேன். அங்க யாரோ அக்னிஹோத்திரமோ உபாசனமோ இல்லை சமையலுக்காக சொல்லி எரிக்கிறாளோ ஏதோ மனுஷால் அங்க இருக்கா, புகையா மேல போறது நாங்க கண்டோம்னு சொல்ல. தே சமாலோக்கிய தூமாக்ரம் மூச்சுத் பரதமாகதாக நாமனுஷ்யே பவத்யக்னிஹி யக்தமத்ரைவ ராகவோ அதநாத்ர நரவ்யாக்ரோ ராஜபுத்ரோ பரம் தபோ அந்நே ராமோபமா சந்தி யக்தமத்ர தபஸ்வினஹ. நிச்சயம் ராகவால் அங்கதான் இருக்கணும். ரகுகுலத்துல வந்தவாள் எல்லாருமே ராகவால் தான். அதனால இங்க ராகவோ அப்படின்னு துயோச்சனத்துல சொல்றாள், ஆனால் ராமலட்சுமணால சொல்றாள்னு அர்த்தம். ரகுவனுடைய புள்ள அஜன், அஜனுடைய புள்ள தசரதன், தசரதனோட குழந்தை இவா. அதனால ரகுவம்சத்துல வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பரதனும் ராகவன் தான், சத்ருக்னனும் ராகவன் தான், ராமனும் ராகவன் தான், லக்ஷ்மணனும் ராகவன் தான். ரகுவம்சத்துல தசரதனும் ராகவன் தான். ஒரு வால்மீகி போய் ஒரு இடத்துல ரகுகுலத்துல வந்தவன் கொடுத்தான், ராகவன் கொடுத்தான், ததூ ராகவனந்தனஹான்னா. அங்க தசரதனை தான் சொல்றார். தசரதரை போய் அந்த இடத்துல அப்படி சொல்றார். அதனால இந்த ராகவேங்கிற சப்தம் ரகுவம்சத்துல வந்தவா எல்லாருக்கும். நாமனுஷ்யே பவத்யக்னிஹி வியக்தமத்ரைவ ராகவோ. சத்ருக்களை தப்பிக்க பண்ணக்கூடிய பரந்தபோ. அதநாத்ர நரவ்யாக்ரௌ ராஜபுத்ரோ பரம் தபோ அந்நே ராமோபமா சந்தி யக்தமத்ர தபஸ்வினஹ தச்ருத்வா பரதஸ்தேஷாம் வசனம் சாது சம்மதம் சைன்யானுவாச்ச சர்வாம் ஸ்தானே அமித்ர பலமர்தனஹ. பரந்தபோ சத்ருக்களை பரிதவிக்க பண்ணக்கூடியதான வீரர்கள் நரவ்யாக்ரௌ ராஜபுத்ரோ சக்கரவர்த்தியோட குமாரால் அத்திர இங்கதான் இருக்கணும். இல்லைன்னா வேற யாரோ தபஸ்விகள் ஆசிரமம் அமைச்சின்றி அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கார். அவளை கேட்டாலும் தெரியும் இந்த இடத்துல ராமன் எங்க இருக்காள்னு. அந்நே ராமோபமா சந்தி வியக்தமத்ர தபஸ்வினஹ தச்ருத்வா பரதஸ்தேஷாம். அவ அது மாதிரி எல்லாம் சொன்னதுமே வச்சனம் சாது சம்மதம் ஏத்துக்க கூடியதாக இருக்கு. சைன்யா அனுவாச்ச சர்வாம் ஸ்தானே அமித்ர பலமர்தனஹா. உடனே சைன்யத்தை பார்த்து பரதன் சொன்னார், அந்த புகையை நோக்கி நாங்க போறோம், நீங்க எல்லாம் இங்கேயே நெல்லுங்க. படபடேன்னு கூட்டத்தோடு போனோமானா சம்பிரமம் ஆயிடுவாள் அங்க இருக்கிறவாள். எத்தா பவந்தஸ்திஷ்டம் தூ நேதோ கந்தவ்யமக்ரதஹ அஹமேவ கமிஷ்யாமி சுமந்த்ரோ திருதிரேவச்சாம். சுமந்திரனும் திருதி இன்னும் ரெண்டு மந்திரிகளா, இவா ரெண்டு பேரையும் அழிச்சுக்கிறோம், நானும் சத்ருக்னனுமா அங்க போறோம், நீங்கெல்லாம் அங்க வராதிங்கோ. சைன்யத்தை பார்த்து சொல்றா, இங்கே இருங்கோ, நான் அங்கேருந்து ஆக்ய பண்ணி ராமன் தான் தெரிஞ்சா சொல்றேன், அப்புறம் கிளம்பி வாங்க. எத்தாஹா திஷ்டந்து, என்னோட ஆக்ஞை வந்ததுக்கு அப்புறம் கிளம்பி வரா போல நீங்கெல்லாம் சித்தமா இருங்கோ. அகமேவ கமிஷ்யாமி, நாங்க மாத்திரம் போறோம் அங்க. சுமந்திரோ திருதிரேவச்சா, சுமந்திரனையும் திருதிங்கிற மந்திரியும் அழிச்சுன்னு போறோம்னு சொல்ல. ஏவமுக்தாஸ்தத சர்வே தத்ர தஸ்துஹு சமம் ததஹ பரதோ யத்ர தூமாக்ரம் தத்ர திருஷ்டிம் சமாததாதி. ராஜா சொல்லிவிட்டாரானால் ராஜாஜ்ஞை, எல்லாரும் அங்க இருந்துட்டால் நாலா பக்கமுமா காத்து நிற்கிறாள். பரதனோட ஆக்ஞை வந்ததும் போலாம்னு. கூட்டம்னா பெரிய கூட்டமாச்சே, ஏதோ 4 பேர் 10 பேர் இல்லையே, சித்திரக்கூட்டம் மலையடிவாரம் முழுக்க கூட்டம். பரதன் மாத்திரம் சில பேரோட அந்த புகை இருக்கிற திக்க நோக்கி போனாராம். பரதோ யத்ர தூமாக்ரம் தத்ர திருஷ்டிம் சமாததாதி. இந்த சங்கத்தோட கடைசி ஸ்லோகம். வியவஸ்திதாயா பரதேன சாச்சமூஹு நிரீக்ஷமானாபி ச தூமமக்ரதஹ பபூவ ஹிருஷ்டா நச்சிரேன ஜானகி பிரியஸ்ய ராமஸ்ய சமாகமம் ததா. எந்த சைன்யமானது பரதனோட ஆக்ஞைக்காக புகை வரதுக்கே பார்த்துட்டு இருக்கிற இடத்துலயே நின்னுடுத்தோ, சீக்கிரம் ராமனை பார்க்கணுங்கிற ஆவலோட கூட எங்க நின்றுட்டு இருந்தாலோ பரதன் அந்த புகையை இருக்கிற நிக்க நோக்கி போனார் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும்.
பபூவ திருஷ்டா நச்சிரேண ஜானகி பிரியஸ்ய ராமஸ்ய சமாகமம் ததா. அந்த முகம் இருக்கிற இடமே ராமன் இருக்கிற இடமா இருக்கட்டும். சீக்கிரம் சீதையோடு கூட நம்ம ராமனை பார்க்கணும், ராம தரிசனம் கிடைக்கணும். லக்ஷ்மணனும் கூட இருப்பார் ராமனோட கூட. ராமன் இருந்தால் அந்த இடத்துல லக்ஷ்மணன் இருப்பார். சீதையோடு இருக்கிற ராமனோட தரிசனம் நமக்கெல்லாம் கிடைக்கணுமேன்னு இந்த பெரிய கூட்டம் எதிர்பார்த்துட்டு புகை இருக்கிற இடத்த பார்த்துட்டு தான் பரதன் போறதை பார்த்துட்டு. பபூவ ஹிருஷ்டா நச்சிரேண ஜானகி பிரியஸ்ய ராமஸ்ய சமாகமம் ததா. ஜானதி பிரியஸ்ய ராமஸ்ய சமாகமம் ததா. சீக்கிரத்திலேயே அறிஞ்சு அங்க போனால் அப்படிங்கிறதோட இந்த 93வது சர்க்கம் முடியறது. பரதன் அந்த புகை இருக்கிற திக்க நோக்கி போனார், சைன்யங்கள்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி விட்டாருங்கிறதோட இந்த சர்க்கம் முடியறது. பரதன் இப்ப போயின்னு இருக்காருங்கிறது இந்த சர்க்கம். அடுத்த சர்க்கம் அழகா வால்மீகி அந்த இடத்துல என்ன நடந்தது ராமாசிரமத்துல அப்படிங்கிறத சொல்றான். இந்த காட்சியை இப்படியே வச்சுட்டு சைன்யத்தோட சித்திரக்கூடத்துல ஒரு கட்டத்துல நிற்கிறாள். பரதன் மாத்திரம் போறார் அந்த புகை இருக்கிற திக்க நோக்கின்னு சொல்லிவிட்டு, தீர்காலோஷிதஸ்தஸ்மின்னே கிரௌ கிரிவன பிரியா வைதேஹ்யாஹ பிரியமா காங்ஷன்னே சொம்சித்தம் விலோபயன்னே. அந்த புகை வந்த இடத்திலே மந்தாகினி தீரத்திலே சித்திரக்கூடத்திலே ரொம்ப காலமாய் வசிக்கிறாளான சீதையோட கூட ஸ்ரீராமன். கிரிவன பிரியா, அங்க இருக்கிற மலையிலையும் காடுலையும் மனசை செலுத்திண்டு அதுல ஒரு பிரியத்தோட கூட. அமர சங்காசா, அவர் எப்பேற்பட்டவர்? அவர் தேவனுக்கு ஒப்பானவர். அததாசரதி சித்திரம் சித்திரகூட்டமதர்சயதி பாரியாம் அமர சங்காசா சச்சீமிவ புரந்தர. அவர் காட்டுல இருந்தாலும் ஒரு உடஜத்தினுடைய குடிசையினுடைய கீழே நிழல்ல இருந்தாலும் லக்ஷ்மணன் மாத்திரம் கூட இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார்னா இந்திரனோட இந்திராணி எப்படி சொர்க்கத்துல இருப்பாலோ அது போல இருந்தாரா. எங்க இருந்தா என்ன? அவர் எங்க இருந்தா என்ன? ராமன் ராமன் தானே. சச்சீமிவ புரந்தரஹா. இந்திரபத்னிக்கு சச்சின்னு பேர், சச்சி மாதான்னு பேர். அந்த இந்திராணியோட இந்திராணின்னும் சொல்றது. அந்த சச்சியோட கூட இந்திரன் எப்படி பிரகாசிப்பானோ அது போல புரந்தரன் போல இந்த மலையிலே சீதையோட ராமன் பிரகாசிக்கிறார். அததாசரதி சித்திரம் வைதேஹ்யாக பிரியமா காங்ஷன்னே. சீதைக்கு பிரியமான காரியங்கள்ல ஈடுபட்டு ஸ்வஞ்ச சித்தம் விலோபயன்னே. விளையாட்டுல பெண்ணா இருக்கிறதுனால சீதைக்கு விளையாடுறது சிரிக்கிறது இதுல இயல்பாவே அதுல ஆசிக்கம் அதிகம். அவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக சுவாமி அதுல கொஞ்சம் வீரனான ராமன், வீர மரியாதா புருஷோத்தமனான ராமன் சீதைக்காக அவளோட சந்தோஷத்துக்கு வேண்டி கொஞ்சம் விளையாட்டுல மனசை ஈடுபடுத்தினாரா. சித்திரக்கூட்ட மலையெல்லாம் கூப்பிட்டு காட்டுறார். நராஜ்யாத் பிரம்சனம் பத்ரே ந சுஹுத்பிர்வினா பவஹ மனோமே பாததே திருஷ்டுவா ரமணீயம் இமம் கிரிம். ஹே பத்ரேன்னு கூப்பிடுறார். மங்களமானவளே, பாக்யவதியே சீதே, உன்னோட கூட இங்க சித்திரக்கூடத்துல வசிக்கிற இந்த காலத்துல எனக்கு அயோத்தியை விட்டு வந்தோம்னோ ஜனங்களை விட்டு வந்தோங்கிற எந்த குறையுமே இல்லை சீதை. உன்னோட இருக்கிறதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா. நராஜ்யாத் பிரம்சனம் பத்ரே ந சுஹுத்பிர்வினா பவஹ. பந்துக்களை விட்டுட்டு வந்துட்டோம், ராஜ்யத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, அயோத்தி என்ன ஆகுமோ, வாசல்ல கட்டி இருக்கிற யானை குதிரை என்ன ஆகுமோன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா உன்னோட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம். ஒரு பர்த்தா அப்படித்தானே சொல்லுவான், பிரியனானவன் பிரியமான மனைவிட்டே. மனோமே பாதத்தே திருஷ்டுவா ரமணீயம் இமம் கிரிம். உன்னை பார்த்துட்டு லக்ஷ்மணனும் கூட இருந்துட்டு இந்த ரமணீயமான இந்த மலையும் மந்தாகினியும் மனத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு எல்லாம் மறந்து போயிடு. பஷ்யேயம் அச்சலம் பத்ரே நானாத்விஜகணாயுதம் சிகரைஹி கமிவோத்வித்தைஹி தாதுமத்பிர் விபூஷிதம். ஹே பத்ரே, அடிக்கடி கூப்பிடுறா. சீதைன்னு தான் அவளுக்கு பேர், ஆனாலும் பத்ரே பத்ரேங்கிறாளேன்னால் பரமமங்களமானவள் அவர். மங்கள்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படிங்கிறாரோன்னு ஆச்சாரியா. மங்கள தேவதையாச்சே ரங்கநாயகி, அவள் தானே சீதை. சீதா லக்ஷ்மிஹி பவான் விஷ்ணு. அந்த மங்கள தேவதையை வேற எப்படி கூப்பிடுறது? பஷ்யேயம் அச்சலம் பத்ரே, பரமமங்களமானவளே சீதை. இந்த பர்வதத்தை பார்த்தியா?
அதுல இருக்கிற பட்சி கூட்டங்கள் எல்லாம் பார்த்தியா? நானா த்விஜகணாயுதம். த்விஜம்னு பட்சிகளுக்கும் பேர், த்விஜன்னு பிராமணனுக்கும் பேர், நமக்கும் பட்சிகளுக்கும் ஒரே பேர். ஏன்னால் பிறக்கிறதே ஒரு ஜென்மா, உபநயனாதி சம்ஸ்காரத்தினால ஒரு ஜென்மா நமக்கு. கர்மணா ஜாயத்தே த்விஜஹா அப்படின்னு, அதனால ரெண்டாவது ஜென்மா, உபநயனமானது ரெண்டாவது ஜென்மா. பட்சிக்கும் த்விஜம்னு பேர். ஏன்னால் பிறக்கிறதே முட்டையா பிறக்கிறது, அப்புறம் அதுலேருந்து குஞ்சு பொறிக்கிறது. ஒரு ஜென்மா முட்டையா வர்றது பூமிக்கு, அப்புறம் முட்டையிலேருந்து இன்னொரு ஜென்மா குஞ்சு பொறிக்கிறது. பிறக்கிறதே அண்டமா இருக்கு, அப்புறம் அதுலேருந்து ஒரு ஜென்மா வர்றதுனால பட்சிக்கும் த்விஜம்னு பேர். பஷ்யேயம் அச்சலம் பத்ரே நானாத்விஜகணாயுதம். விதவிதமான பட்சிகளை பார்த்தியா? அந்த மலைகள்லாம் அங்கங்க சிகரங்கள் பிளந்து இருக்கே, அதுல இருக்கிற தாத்துக்கள்லாம் வெளிப்படுறதே அதை பார்த்தியா? கலர் கலரான பொடிகள் மலையில இயற்கையா உண்டாகும். சிகரைஹி கமிவோத்வித்தைஹி தாதுமத்பிஹி விபூஷிதம். இந்த தாத்துக்கள் எல்லாம் சிகரத்துல அழகா இருக்கே, பார்த்தியா? அந்த தாத்துக்கள் எப்படி இருக்கு? கேச்சித் ரஜத சங்காஷாஹ கேச்சித் க்ஷதஜ சன்னிபாஹ பீதமாஞ்சிஷ்ட வர்ணாஸ்சே கேசின்மணி வரப்பிரபாஹ புஷ்பார்க்க கேதகாபாஸ்சே கேச்சித் ஜோதி ரசப்பிரபாஹ விராஜந்தே அச்சலேந்திரஸ்யே தேசா தாது விபூஷிதாஹ. அந்த தாத்துக்கள் வெள்ளி போல சில இடத்துல இருக்கு. அந்த பொடிகள், தாத்து பொடிகள் ஒரு இடத்துல பார்த்தா வெள்ளியா இருக்கு. ரஜத சங்காஷாஹ கேச்சித் க்ஷதஜ சன்னிபாஹ, ஒரு இடத்துல பார்த்தா ரத்த செவப்பா இருக்கு அந்த தாத்து பொடிகள். பீதமாஞ்சிஷ்ட வர்ணாஸ்சே, மஞ்சள் கலந்த செவப்பா இருக்கு ஒரு இடத்துல பார்த்தா. ஒரு இடத்துல பார்த்தா இந்திரநீல மணி போல இருக்கு அந்த தாத்துக்கள். புஷ்பார்க்கம்னு புஷ்பராகத்துக்கு பேர். புஷ்பராகம் போல வெளிர் மஞ்சளா ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல பளிங்கு போல இருக்கு அந்த தாத்துக்கள், ஒரு இடத்துல தாழம்பூ போல இருக்கு. கேதகாபாஸ்சே கேச்சித் ஜோதிரச பிரபாஹா, நட்சத்திரங்களையும் பாதரசங்களையும் ஒத்ததாக இருக்கு சில இடத்துல. நானா மிருக கணத்வீபி தரக் ரிக்ஷகணைர்விருதா அதுஷ்டைர்பாத்யம் சைலோ பகுபக்ஷி சமாகுலஹா. இந்த பர்வதம் பல மான் கூட்டங்களால ஆனதா இருக்கு. புலிகள் இருக்கு, சிவிங்கிகள்னு சில மிருகங்கள் இருக்கு, கரடிகள் இருக்கு, பலவிதமான பட்சிகள் நிறைஞ்சதா இருக்கு. அதோட கூட அந்த சித்திரக்கூடத்துல என்னென்ன விருட்சங்கள் இருக்குன்னு சொல்றா. அன்னைக்கு இருந்தது அதோ சொல்லிட்டு இருந்தாருன்னு இல்லை, இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு இருந்ததுங்கிறது தெரியறது பாருங்க இந்த புராணத்திலேருந்து. ஆம்ரஜம்பசனைர்லோக்ரைஹி பிரியாளைஹி பனசைர்தவைஹி அங்கோளைர்பவ்யதி நிஷைஹி பில்வதிந்துக வேணுபிஹி காஷ்மர்யரிஷ்ட வருணைஹி மதூகைஸ்திலகைஸ்ததா பதர்யாமலகைர்நீபைஹி வேத்ரதன்மன பீஜகைஹி புஷ்பவத்பிஹி பலோபேதைஹி சாயாவத் பிரம்மனோரமைஹி ஏவமாதிபிராகீர்ணஹ ஸ்ரியம் புஷ்யத்யயம் கிரிஹி. ஐஸ்வர்யம்னு சொன்னால் புஷ்பங்கள், பழங்கள், இதெல்லாம் ஒரு ஐஸ்வர்யம். காசு தான் ஐஸ்வர்யம்ங்கிறது இல்லை. ஒரு கூட புஷ்பத்தை பார்த்தோமானா அதுவே ஐஸ்வர்யம், கூட நிறைய பழங்களை பார்த்தோமானால் அதுவே ஐஸ்வர்யம், ரத்தனங்கள். அதுபோல ஐஸ்வர்யம்ங்கிறது நிறைஞ்சிருக்கிறது பாரு. எத்தனை விதமான மரங்கள், அதுல எத்தனை பழங்கள். முதல்ல ஆம்ரஜம்பசனைர் லோக்ரைஹி, மாமரங்கள் நிறைய இருக்கு. ஜம்பு அப்படின்னா நாவல் மரம், நாவல் மரம் தான் ஸ்தல விருட்சம், அதனாலதான் ஜம்புகேஸ்வரம் அப்படின்னு பேர். நம்ம தீவுக்கே ஜம்பு தீபம்னே பேர். நாவல் மரம் தான் ரொம்ப அதிகமா இந்த தீவுல தான் அது அதிகமா, அதனாலதான் ஜம்பு தீபம்னு பேரு இந்த தீவுக்கு. இந்த ஏசியா காண்டினென்ட் இருக்கே. ஆம்ர ஜம்பசனீர் லோக்ரைஹி, வேங்க மரங்கள், வெள்ளையும் சிகப்புமா பூக்கக்கூடிய புஷ்பங்களுடையதான லோத்திரம்ங்கிற புஷ்பம் பூக்கிற மரங்கள், பிரியாலம்ங்கிற மரம், பனசைஹி பலாமரங்கள், தவைஹி தவங்கிற மரம், அங்கோளைஹி, அங்கோளம்னு ஒரு விருட்சம் ஆச்சாரியால் சொல்றாள் அதை பத்தி சிவானந்த லகரியிலே. அங்கோல விருட்சத்தை ஒரு உதாரணம் சொல்றா. அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி அப்படிங்கிறார். அழிஞ்சல் மரம்னு பேரு தமிழ்ல. அங்கோலைஹி பவ்ய தினிஷைஹி. அந்த அங்கோல மரத்துக்கு என்ன அடையாளம்னா, பாக்கி மரங்கள்லாம் அதுல இருந்து பழமோ விதையோ விழுந்தா விழுந்தது தான், இலையோ விழுந்தா.
அப்புறம் திருப்பி மரத்துல கொண்டு போய் ஒட்ட முடியுமோ, வெவிகால வச்சு ஒட்டினாலும் ஒட்டார். ஆனா இந்த அங்கோல விருட்சத்துக்கு மாத்திரம் என்ன அடையாளம்னால், உள்ளுள்ளா விதைகள் பெருசா காய்க்கும், காஞ்சா கீழே விழுந்த விதை என்ன பண்ணும், முள்ள முள்ள அப்படியே நகர்ந்து எறும்பு போல வந்து திருப்பி மரத்துல ஒட்டின்னு விடுமா. அப்புறம் நாளாக ஆக அந்த மரமாவே ஆயிடுமா, அந்த விதையை பிக்கவே முடியாதான் மரத்திலே. அதுபோல உன் மனசு பரமேஸ்வரன் இடத்துல ஆயிடணும் அப்படிங்கிறார் ஆச்சாரியா. பிராப்னோதீக யதா ததா பசுபதேகே பாதாங்கிரி யுக்மத்வய. இது போல ஆச்சானால் அதுக்கு தான் பக்தின்னு பேரு. சா பக்தி வித்யுச்சதே. என்ன என்ன ஒரு உதாரணம் பார்த்தேல ஆச்சாரியாலோட மனசு. அங்கோலம் நிஜபீஜ சந்ததிகி. அந்த அந்த பீஜம் என்ன அர்த்தம்னா இதான் அத்வைத்தம். அவர்கிட்டேருந்தே வந்தவாள் நம்போம். மமைவாம்சோ ஜீவலோகேன்னு. அப்போ அவர்கிட்டேருந்து வந்தவாள்லாம் திருப்பி அவரோட தானே போய் கலக்கணும். தெருவில் நிற்கலாமா இப்படி? அதை இதையும் பார்த்துட்டு அதையும் இதையும் ரசிச்சுட்டு சந்தியில் நிற்கலாமா சம்சாரத்திலே? திருப்பி அவர்கிட்டயே போய் சேரணும். அதுக்கு என்ன சாதனங்களோ அதை செய்யணும். சேர்றத இரண்டரை கலந்து விடணும். அப்புறம் அவர் வேற இல்லை நம்ம வேற இல்லைன்னு ஆயிடணும். அதுக்கான சாதனம் தான் பக்தி அப்படிங்கிறார். அவரையே நினைச்சு 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 கீட்ட பேஷஸ்கிருதம் தியாயன்னு அப்படிங்கிறது பாகவத். அவரையே நினைச்சு 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 அவராவே ஆயிடும். அங்கோலைஹி பவ்ய தினிஷைஹி. பவ்யம் தினிஷம்னு ரெண்டு மரங்கள். பில்வ திந்துக வேணுபிஹி. பில்வம் திந்துகம் மூங்கல் மரங்கள். காஷ்மர் அரிஷ்ட வருணைஹி. காஷ்மரின்னு ஒரு மரம், அரிஷ்டம்னு மரம், வருணம்ங்கிற மரங்கள். மதுகைஹி இழுப்ப மரங்கள். திலகைஹி திலக மரங்கள். ததா பதரியா மலகைஹி. பதரின்னா இளந்த பழம், ஆமலகம்னா நெல்லிப்பழம். பதரி காடா இருக்கான், அதனாலதான் பதரிகாசிரமம் அப்படின்னு பேர். அதுக்கு நாதனா இருக்கார், அதனால பதரிநாதன் அப்படின்னு பேர். அப்புறம் மருவி மருவி பத்ரிநாத் பத்ரிநாத்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஹிமாச்சலத்துல போறாலே யாத்திரை பதரீஷண்ட மண்டிதம்ங்கிறது பாகவதம். இளந்த மரங்களாவே இருக்கான், காடாம இளந்த காடா. அதுதான் வியாசாசிரமமா. அங்க பெருமாள் நரநாராயணனாக இருந்து அஷ்டாட்சரத்தை, திரு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்றாராம். இன்னைக்கு வைஷ்ணவெல்லாம் சரணாகதின்னு பண்ணிண்டா அஷ்டாட்சர உபதேசம் வாங்கிட்டு விடாம ஜபிக்கிறாளே. அஷ்டாட்சரம்னு ஒரு மந்திரம், துவயம்னு ஒரு மந்திரம். நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறது துவயம். இப்படி சொல்லலாமா மந்திரத்தேன்னால்? என்ன கேட்காதீங்க, உடையவர்களுக்கு. அவர் திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேல இருந்து கத்துக்கிட்டார் இந்த மந்திரங்கள் எல்லாம். எல்லாருக்கும் கிடைக்கணும் இது. எண்ணி மேல ஏறி கோபுரத்து மேல ஏறி நின்று கத்திவிட்டார். நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறது ஒரு மந்திரம். ஒன்னமோ நாராயணாயாங்கிறது திருவஷ்டாட்சம். இது ரெண்டும் உயிர். சரணாகதி பண்றவாளுக்கு பரநியாசங்கள் பண்ணிக்கிறா இல்லையா, சம்ஸ்காரம்னு சொல்றாள் வைஷ்ணவாளுடைய இதுல. இந்த உபதேசங்களை வாங்கிக்கிறதுக்கு தான் முன்னாடி அந்த பரிஷ்காரங்கள்லாம். அந்த அஷ்டாட்சரத்துக்கு யாரு குருன்னால் பத்ரிகாசிரமவாசி நரநாராயண ரிஷிஹி. இந்த நரநாராயணர் தான் உபதேசம் பண்ணாராம் விஸ்வக்சேனருக்கு. அதுலேருந்து வந்த பரம்பரை தானா இந்த அஷ்டாட்சரங்கர். இன்னைக்கு எல்லாரும் ஜபிக்கிறாள் ஒன்னமோ நாராயணாயான்னால் அந்த நாராயணர் உபதேசம் பண்ணினார் நரனுக்கும் மார்க்கண்டேயாதி அங்க இருக்கிற ரிஷிகளுக்கும். அப்புறம் பரம்பரை ஏற்பட்ட பதரியாமலகைர்நீபைஹி வேத்ரதர்ம நபீஜகைஹி. ஆமலகம், கதம்ப, நீபம்னா கதம்ப மரம், பெரம்பு, தன்வனம், எலுமிச்ச மரங்கள் எல்லாமே இருக்கா சித்திரக்கூட்டத்துல. இன்னைக்கும் போனாலும் அத்தனையும் இருக்கு, அத்தனையும் இருக்கு. இங்க ஸ்ரீரங்கத்தை வர்ணிக்கிற காலத்துல நிறைய பனைமரம் இருக்கு அப்படிங்கிறாள் ஆழ்வார். ஆழ்வாரும் சரி, பராசர பட்டர் முதலிய ஆச்சாரியர்களும் சரி, பனைமரம் பாக்கு மரம் அதிகம் இருக்குங்கிறா. இப்ப பார்த்தா என்ன சொல்லுவார், ஸ்ரீரங்கத்தை ஒரே பிளாட்டு தான், எங்க திரும்பினாலும் மரத்தையே காணும். பூகீகண்ட துவயசரசே ஸ்னிக்த நீரோபகண்டாம் அப்படிங்கிறார் பராசர பட்டர். ஒரே பாக்கு மரங்களா இருந்துதான் காவேரி கரையில. ஆவிர்மோத ஸ்திமித நிவகா நூதிதம் பிரம்மகோஷாம். அங்க இருக்கிற தூக்கணாங்குருவிகளும் நாணத்தாங்குருவிகளும் ரங்கா ரங்கா ரங்காங்கிறதான் திவ்ய பிரபந்தங்கள் பாடுறதான் பராசர பட்டர் காலத்துல. இந்த பாக்கு மரத்திலேருந்தும் பனைமரத்திலேருந்தும் அதுகள்லாம் பாடுறதான். ஆவிர்மோத ஸ்திமிதனவகா நூதித பிரம்மகோஷாம். வேதங்கள்லாம் அதுகள் சொல்றதான் இங்க புறப்பாடுல கேட்டு கேட்டு
பெருமாள் பரப்பாட்டில் முன்னையும் முன்னையும் சொல்ற அந்த அச்சித்ராஸ்வமேதம் முதலியதான பாகங்களையும் நான் திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டு கேட்டு அங்க இருக்கிற நாணத்தாங்குருவியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்தான். ஆவிர்மோத ஸ்திமிதனவகா நூதித பிரம்மகோஷம். ஒரே கூட்டமா அம்மா மண்டபத்திலேருந்து பெருமாள் சன்னதி பரியந்தான் ஆழ்வார் சொல்றார், மார்க்கே மார்க்கே பதிகனி வகை. எல்லாரும் என்ன மோட்சத்துக்கா போறாள் அவர்கிட்ட அப்படின்னால் உச்சமான அப்பவர்க்கம். ரங்கா ரங்கா என் வயிற்று வலி போகணும், ரங்கா என் தலைவலி போகணும், ரங்கா எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், என் பொண்ணு சொன்னதை மாப்பிள்ளை கேட்கணும், புள்ள சொன்னதை மாட்டுப்பொண்ணு கேட்கணும். இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? பொண்ணு சொன்னதை மாப்பிள்ளை கேட்கணுமா, புள்ள சொன்னதை மாட்டுப்பொண்ணு கேட்கணுமா? உச்சமான இது மாதிரி ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கான் கரையில. இப்படி போற கூட்டத்துக்கு பெருமாள் என்ன கொடுக்குறார் உள்ளேன்னார், இந்த அல்பத்தெல்லாம் கேட்காதே, இந்த வச்சுக்கோ மோட்சத்தையே தரேங்கிறான். உச்சமான அபவர்க்கம். பிச்சைக்கு வர ஜனங்களுக்கு அதை கொடு இதை கொடுன்னு பெருமாளை தவிர எதை கேட்டாலும் பிச்சை தானே. பராசர பட்டர் சொல்றார், என்ன யாரும் கோச்சுக்காதீங்க, பெருமாளை தவிர எதை கேட்டாலும் அல்பந்தான். ஆனா அல்பத்தை வேண்டி வரவாளுக்கு அதை கொடுத்தா போருமேனால் இதெல்லாம் கேட்காதே உனக்கு என்னையே தரேன்னு கொடுக்குறாராம். உச்சமான அபவர்க்கம். அப்படி ஒரு பெருமாள் இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கத்துல அந்த பெருமாள் வாகனத்துல வரக்கூடிய வீதியே நான் என்னைக்கும் பார்த்துட்டே இருக்கணுமே, நான் எப்ப பார்ப்பேன். பஷ்யேயம் தாம் புனரபிபுரியும் ஸ்ரீமதியும் ரங்கதாம்னா. பராசரப்பட்டருடைய ரங்கநாத ஸ்தோத்திரம். அந்த பெருமாள் தேரோடுறதான சித்திர வீதி உத்தர வீதியே என் ஜென்மா ஜென்மத்துக்கு நான் பார்த்துட்டே இருக்கணுமே. 100 ஜென்மா வந்தாலும் எனக்கு ஸ்ரீரங்கத்திலேயே வரணும். இன்னைக்கு என்ன வாகனம், இன்னைக்கு கல்பக விருட்சமா, இன்னைக்கு கருட வாகனமா, இன்னைக்கு ஹம்ச வாகனமா, இன்னைக்கு ஐராவத வாகனமானு பேசிண்டே என் பொழுதெல்லாம் போகணும். ஜென்ம ஜென்மத்துக்கு அப்படியே ஆக்கணும். சேயம் தாம் புனரபிபுரியும். இன்னைக்கு எந்த தோப்புல இருக்கார் பெருமாள்? ராயர் தோப்புலையா, தாத்தாச்சார் தோட்டத்திலையா, எங்க இருக்கார் பெருமாள் அப்படின்னே கேட்டு 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 பஷ்யேயம் தாம் புனரபிபுரியும் ஸ்ரீமதியும் ரங்கதாம்னஹா. எங்க தாயார் ஆட்சி பண்ணக்கூடியதான ஸ்ரீரங்கத்துல அப்படிங்கிறார். பராசரப்பட்டருக்கு தாயார் தானே எல்லாம். ஸ்ரீமதியும் சேயம் தாம் புனரபிபுரியும்னு சொன்னதோட நிறுத்தல்ல, எங்க தாயார் ஆட்சி பண்ணக்கூடியதான அந்த ஸ்ரீரங்கபுரியே நான் பார்த்துட்டே இருக்கணுமே. பஷ்யேயம் தாம் புனரபிபுரியும் ஸ்ரீமதியும் ரங்கதாம்னஹா. எங்க தாயார் அலங்கரிக்கிறதான ரங்கதாமம். ரங்கம் ரங்கம்னா மேடை, அரங்கம்னு தமிழ்ல சொல்றா இல்லையா, அரங்கம்னா மேடை, சம்ஸ்கிருதத்தை ரங்கம்னு பேர். ரங்கதாமம் யாருடைய தாமம் இதுனால் ரங்கரங்க தாமம்னு இல்லை, இங்க ஸ்ரீரங்கம்னு தான் இருக்கு. இல்லை ரங்கநாத தாமம்னு இல்லை, இங்க ஸ்ரீரங்கம் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ யாருடைய இடம் இதுனால் ஸ்ரீரங்கம், ரங்கநாச்சியாருடைய இடமா அமைக்கும். சேயம் தாம் புனரபி. அங்க பெருமாள் முன்னாடியும் பின்னாடியும் போட்டு சித்தை குறுக்க உற்சவத்துக்கு உற்சவம் தாயார் சன்னதியில வந்து நின்றுட்டு கதவை துறப்பாலான்னு பார்த்துட்டு நின்று இருக்காரா. தாயார் பெருமாள்கிட்ட போறாரா, பெருமாள் தாயார்கிட்ட வராரா, அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஊர் யாரோட பேர். தாயார் பெருமாள்கிட்ட போனாலானா பெருமாள் ஊரும், பெருமாள் தானே தாயார்கிட்ட வரா, கதவை திறக்க மாட்டாளான்னு நின்று இருக்கார். அப்போ ஸ்ரீமதியும் ரங்கதாம்னஹா, அவளுடைய கோட்டையாச்சே, அவளுடைய பட்டணமாச்சே. அந்த பட்டணத்துக்கு என்ன அடையாளம்னால் கரையோரங்கள்லாம் பாக்கு மரமும் தென்னை மரமுமாக பனைமரமுமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. சாஸ்திரத்துக்கு நானும் தேடி தேடி பார்த்தேன், ஒரே ஒரு பனைமரம் இருக்கு ஒரு கரையில பார்த்தேன். ஆழ்வார் சொன்னதுக்கு பொய் இல்லை அப்படிங்கிறதுக்கு 1-2 பனைமரம் எங்க ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கு. ராமாசிரமம்னு இங்க ரங்கநாதனுடைய கிருபையில அமைச்சுன்னு இருக்கு. 6 வருஷம் ஆறுது. இங்க மாசம் பாகவத சப்தாகம் நவாகங்கள்லாம் நடக்கிறது. இன்னைக்கு ஒரு சப்தாகம் பூர்த்தியாச்சு. மாசத்துக்கு ஒரு ராமாயணம் பாகவதம் படிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு சப்தாகம் இங்க காலவேளையில 6 மணி நேரம் பாராயணம் பண்ணிட்டுதான் இங்க வந்து பிரவச்சனமும் நடக்கிறது. இங்க பாராயணம், இங்க பிரவச்சனம், பூஜை, அங்க ராமருடைய சன்னதியும் இருக்கு. அங்க காவேரி படித்துறை ஒண்ணு இருக்கு. அங்கதான் அவபிருத்த ஸ்நானமும் இன்னைக்கு சப்தாகம் முடிஞ்சு அவபிருத்தம் மகாபாத கெபியதா சத்யோ உச்சேத கில்பிஷாதுன்னு அவபிருத்தத்தோட மகாத்மியத்தை பாகவதமே ரொம்ப விசேஷமா சொல்றது. ராஜசூய யாகத்துல அந்த அவபிருத ஸ்நானமும் இங்க படித்துறையில ஒரு 150 அவபிருதம் ஆயிடுது. நம்ம ஆசிரமம் அமைஞ்சு
நவாகமும் இது போல நடந்துட்டே இருக்கு. சொத்தாகமும் நடக்கிறது. அங்க ரெண்டே ரெண்டு பனைமரம் இருக்கு. ஆழ்வார் சொன்னது பொய் இல்லைங்கிறதுக்கு மரங்கள்லாம் அடையாளமாக இந்த சித்திரக்கூடத்துல புஷ்பவத்பிஹி பலோபேதைஹி சாயாவத்பிஹி மனோரமைஹி எல்லாம் மனோகரமாக இருக்கு. ஏவமாதிபிரா கீர்ணஹா ஸ்ரீயம் புஷ்யத்யயம் கிரிஹி ஐஸ்வர்யத்தோடு நிறைஞ்சு அழகா பிரகாசிக்கிறது பாத்தியா சீதை அப்படின்னு சித்திரக்கூடத்தை ராமர் காமிச்சுன்னு இருக்கா சீதைக்கு. சைலப்பிரஸ்தேஷு ரம்யேஷு பஷ்யேமானே காமஹர்ஷனானே கிண்ணராத்வந்த்வசோ பத்ரே ரமமானான் மனஸ்வினஹா. தேவகணங்கள்லயே கிண்ணறர்கள்னு ஒரு கோஷ்டி. அவ ஜோடி ஜோடியா தான் இருப்பாளாம், பிரியவே மாட்டாளாம். அன்றில் பட்சி போல ரெண்டும் சேர்ந்து சேர்ந்தே தான் இருக்குமா. அந்த கூட்டம் ரெண்டு ரெண்டா இந்த சித்திரக்கூட்ட மலை அடிவாரத்திலே மந்தாகினியில ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு பாத்தியா சீதை. கிண்ணரான் துவந்த்வசோ பத்ரே ரமமானான் மனஸ்வினஹா. மலையோட அடிவாரத்திலே இந்த புண்ணியமான தீர்த்தத்திலே அவள்லாம் வந்து ஜலக்கிரீடை பண்றாள். ஷாகாவசக்தான் கட்காம்ஸ்டே. அவ ஒரு கத்தி வச்சுட்டு இருப்பாலாம் இடுப்புல. இந்த கிண்ணறர்கள் அந்த கத்தியை உரையோட கூட மரத்துல தொங்க விட்டுவிட்டு ஸ்திரீகளோட ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்காளாம். அதெல்லாம் பாத்தியா? அவளுடைய பட்டு பீதாம்பரங்கள் கத்தி எல்லாம் வச்சிருக்காள் மரக்கலையில பாத்தியா? ஷாகாவசக்தான் கட்காம்ஸ்டே பிரவரான் எம்பராணிச்சா. அழகான அவளுடைய சிறந்த பட்டாடைகள்லாம் இருக்கே பாத்தியா? பஷ்ய வித்யாதர ஸ்திரீனாம் கிரீடோபதேசான் மனோரமானு. வித்யாதர ஸ்திரீக்கள்லாம் விளையாடின்னு இருக்காள் சீதை இந்த ஜலத்திலே மந்தாகினி. கங்கை தான் மந்தாகி. அந்த மந்தாகினி, அலகநந்தா, பாகீரதி எல்லாமே, ஜாஹ்னவி எல்லாமே கங்கையை தான் குறிக்கிற பேர்கள். தெய்வங்கள்லாம் வந்து விளையாடுறதான் அந்த கங்கையில. அந்த கங்கைக்கு எவன் போகாம இருப்பான்? தெய்வங்கள்லாம் இறங்கி வருதான் அதுல ஸ்நானம் பண்றதுக்கும் ஜலக்கிரீடை பண்றதுக்கும். கிண்ணறர்கள், வித்யாதரர்கள் ஜலப்பிரபாதைருத்பேதைஹி நிஷ்யந்தைஷ்ச கொச்சித் கொச்சிதி ஸ்ரவத்பிஹி பாத்யயம் சைலஹா ஸ்ரவன்மதைவத்விபஹா. இப்படி சித்திரக்கூடத்தையும் மந்தாகினியையும் ஸ்ரீராமர் சீதைக்கு வர்ணிச்சுருக்கார் அப்படிங்கிற புண்ணியமான இடம் இன்னைக்கும். நாளைக்கும் அடுத்தது மந்தாகினியை வர்ணிக்க போறார். ஸ்நானம் பண்ணி சீதைக்கு அங்க இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து சூட்டி விட்டு, ஒரு பிரியனானவன் பத்னியை எந்த சூழ்நிலையிலையும் அன்போடு எப்படி வச்சுக்கணுங்கிறதெல்லாம் ராமாயணம் இங்கே காட்டுறார். இந்த சித்திரக்கூட்டத்தில் சொத்து இல்லை, பெரிய சேனை இல்லை, பெரிய ஆடம்பர வாழ்க்கை இல்லை, ஆனாலும் அன்பு நிறைஞ்சிருக்கு. அந்த இடத்துலையும் சித்திரக்கூடத்துலையும் அந்த குடிசையிலையும் அதுதானே வேணும். உத்தம தாம்பத்தியத்துக்கு எல்லாம் இருக்கு. அன்பு இல்லைன்னு அது அந்த தாம்பத்தியம் எப்படி ரசிக்கும்? அதனால எது இருக்கோ இல்லையோ தம்பதிகள்னு ஆயிட்டாலானால் அன்பு எப்போதும் இருக்கணும், அதுக்கு குறைவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வால்மீகி ராமாயணம் இந்த 2 சர்க்கத்துல இருக்கிற இடத்த அனுபவிக்கிறது, இருக்கிற நிமிஷத்தை அனுபவிக்கிறது. அந்தந்த நிமிஷம் வாழ்க்கையே சந்தோஷமாக. அதுக்கு தெய்வானுகிரகம் நிறைய வேணும். சொல்லலாம், வார்த்தையா சொல்லலாம், அது அது மாதிரி அமையணும் வாழ்க்கைன்னால் அம்பாளுடைய அனுகிரகம் நிறைய வேணும். தாம்பத்தியார்த்த உமாம்சத்தின்னு அப்பதான் தம்பதிகளுக்குள்ள அந்த பிரேம நாளுக்கு நாள் விருத்தி ஆகும். ரங்கநாயகி தாயாருடைய அனுகிரகமும் நிறைய வேணும். பகவானுடைய பிரசாதம் இன்னைக்கு சீதாராமாளுடைய அந்த சித்திரக்கூட வாசம் அதில் ஒரு இடத்துல இப்போ நிறுத்திக்கிறேன். நாளைக்கு மேலே அந்த பாகமும் பரதன் வரதும், ராமனை பார்க்க அந்த உடஜத்தை கண்டுபிடிச்சு விடுறதும், பரதன் வரதும், இந்த கதைகள்லாம் ராமானுகிரகம் நம்ம எல்லாருக்கும். சீதாராமாளுடைய அனுகிரகம். பிரம்மே முகூர்த்தே பதிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஸ்ரீநீலகண்டாய வృషధ్వஜாய ஸ்ரக்கந்தபஸ்மாத்யபிஷோபிதாய சுபுத்ரதாராதி சுபாக்யதாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ
महादेव 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 तव विमलेन्दुकुलं वदनेन्दुमलं सकलं ननुकूलयते किमु पुरुहूतपुरीन्दुमुखी सुमुखीभिरसौ विमुखीक्रियते मम तु मतं शिवनामधने भवती कृपया किमुत क्रियते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि अयि मयि दीनदयालुदया कृपयैव त्वया भवितव्यमुमे अयि जगतो जननी कृपयासि यथासि तथानुमितासि यदुचितमत्र भवत्युररीकुरुता कुरुतापमपा कुरुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि कुन्दसुम बृन्दसम मन्दहसितास्यं नन्दकुलनन्दभरतुन्दलनकन्दम् पूतनिजगीतलवधूतदुरितं तं वातपुरनाथमिममातनुहृदब्जे नीलतरजालधर फालहरिरम्यं लोलतरशिलयुगबालजनलीलं जालनतिशीलमपि पालयितु कामम् वातपुरनाथमिममातनुहृदब्जे गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं सद्गुरु ஆஞ்சநேயமூர்த்தி की ஏகாதசியில சத்சங்கம்னா வந்து ராமநாமா சொல்லிட்டு கலையிறது நம்ம சம்பிரதாயத்திலே सीतापदे श्रीराम राम 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 जानकीकान्तस्मरणं मधु நான் கொடுத்துட்டே இருக்கேன் கிருஷ்ணா